சிலுவையின் காயங்கள் நீர் செய்த தியாகங்கள் சிதைந்ததும் திருமேனி தீர்ந்ததென் பாரங்கள் சிலுவையின் காயங்கள் நீர் செய்த தியாகங்கள் சிதைந்ததும் திருமேனி தீர்ந்ததென் பாரங்கள் சிரசிலே முள்முடி தேகத்தில் கசையடி ஜெயித்தீரே சாத்தானை சிலுவையிலே சிரசிலே முள்முடி தேகத்தில் கசையடி ஜெயித்தீரே சாத்தானை சிலுவையிலே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சகல துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. மகிமையான ஒரு நாளிலே ஹெவன் டிவி மூலமாய் உங்களை சந்திப்பதிலே கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த பரலோகத்தின் ஆண்டவரை நான் துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். ஹெவன் டிவிக்கும் ஆமை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நன்றியும் ஆமை வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமையின் சோதர ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலிருந்து சொன்னதான 7 திருவார்த்தைகளில் முதலாம் திருவார்த்தையை இன்றைக்கு உங்கள் முன்பதாக ஆண்டவருடைய வார்த்தையாய் கொடுக்கும்படி ஆண்டவர் கொடுத்த நல்ல பாக்கியத்தை நினைத்து நான் கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தருடைய நாமத்திற்கே சகல துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அவர் வந்தது பாவிகளை ரட்சிப்பதற்காக. ஆமை, இந்த உலகத்தில் பிறக்கிற எந்த மனிதனும் மரிக்கிறதற்காக பிறக்க மாட்டான், வாழ வேண்டும் என்றுதான் பிறப்பான். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்ததே நமக்காக இரத்தம் சிந்தி ஆமை ஒரு கிருபாதார பலியாய் தம்மையே ஆமை நமக்காக ஒப்பு கொடுக்கும்படி இயேசு இந்த உலகத்தில் வந்தார். ஆமை, நமக்காக அவர் ஒரு சொட்டு இரத்தத்தை கூட தமக்காக வைத்திராமல் முழு இரத்தத்தையும் நமக்காக இந்த பூமியிலே சிந்தினார். இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தம் சகல பாவங்களை நீக்கி அது சுத்திகரிக்கிறதற்கு உண்மையும் நீதியும் உள்ளதாக இருக்கிறது என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிற வண்ணமாகவே பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்காக இரத்தம் சிந்தி நம்மை மீட்டு கொண்டிருக்கிறார். ஆமை, இந்த குட் ஃப்ரைடே நாளிலே ஆண்டவருடைய சிலுவை மரணத்தை நாம் தியானித்து கொண்டிருக்கிற நாளிலே இயேசு கிறிஸ்து சிலுவையிலிருந்து சொன்ன 7 வார்த்தைகளும் மிக முக்கியமான வார்த்தைகள். அதிலே முதலாவது வார்த்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் 34வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது ஆமை, கர்த்தருடைய வேதத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். ஆமை, மன்னிப்பினுடைய வார்த்தையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் முதலாவது குறிப்பிட்டதை நாம் இங்கே பார்க்கிறோம். பாருங்கள், எவ்வளவு கொடூரமான வேதனை. இயேசுப்பாவை அவ்வளவு காயப்படுத்தி ஆமை அவ்வளவு அவரை வேதனைப்படுத்தி ஆமை அந்த வேதனையுடைய உச்ச கட்டத்தில் நிற்கும் பொழுது இவர்கள் செய்வதை இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று அவர் பிதாவினிடத்திலே வேண்டுகிறார். ஒரு ஜெபமாகவே செய்கிறார். அவர்கள் செய்கிறது இன்னதென்று அவர்களுக்கு தெரியவில்லை, நீர் அவர்களை மன்னிக்க வேண்டும் என்று ஆமை அங்கே கூடியிருந்த ஜனத்திற்காக அவரை சிலுவையிலே அறைந்த ஒவ்வொருவருக்காகவும் அவர் என்ன செய்கிறார்? ஆமை, பிதாவினிடத்தில் வேண்டுகிறார் அந்த மன்னிப்பை கொடுப்பதற்காய். இயேசு கிறிஸ்து கூட தம்முடைய ஊழியத்தின் நாட்களிலே நிறைய பாவிகளை அவர் ஆமை மன்னித்து அவருடைய பிள்ளையாக மாற்றினதை நாம் வேதத்தில் பார்க்கிறோம். ஒரு சகேவை ஆண்டவர் தம்முடைய பிள்ளையாய் மாற்றினார். ஒரு சமாரிய ஸ்திரீயுடைய வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றினார். இன்றைக்கு ஆமை, என்னை மன்னியும் என்று நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் நிச்சயமாய் அவர் மன்னிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். மன்னிக்கிற அதிகாரம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே எந்த பாவியையும் அவர் மன்னித்து தம்முடைய பிள்ளையாய் மாற்ற அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறபடியினால் ஆமை, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையை, ஏதோ ஒரு பாவத்தில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஏதோ ஒரு பாவ சுபாவம் உன்னுடைய வாழ்க்கையை அடிமைப்படுத்தி கொண்டிருக்கலாம். பாவத்திலிருந்து வெளியே வர முடியாதபடி ஒரு சிக்குண்ட அனுபவத்தில் இருக்கலாம்.
இயேசப்பா அவனுடைய பாவங்களை மன்னித்து உன்னை வாழ வைப்பதற்கு அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். உன்னுடைய பாவங்களை மன்னிக்கிறதற்கு அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென், ஸ்தோத்திரம். எந்த பாவியையும் அவர் நேசித்து அவர் அந்த பாவத்திலிருந்து அவர்களை ஒரு பரிசுத்தவனாய் மாற்ற வேண்டும் என்பதில் அவர் நோக்கமுள்ளவராய் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். பாவத்தை அவர் நேசிக்கவில்லை, பாவியை நேசித்து தம்முடைய பிள்ளையாய் மாற்ற விரும்புகிறார். ஆகவே எந்த பாவ வாழ்க்கையிலே நீ காணப்பட்டிருந்தாலும் பிரியமான தெய்வ ஜனமே, ஆண்டவர் உன் பாவத்தை மன்னித்து பரிசுத்தப்படுத்துவதற்கு அவர் வல்லமை உள்ளவர். நீ பாவத்தை அறிக்கையிட்டு ஆண்டவருடைய பிள்ளையாய் மாறு. சுத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலிருந்து சொன்ன இந்த மகிமையான வார்த்தையிலே அநேக ஆசீர்வாதங்கள் நிறைந்திருக்கிறது. இந்த மன்னிப்பின் வார்த்தையிலே நிறைய நன்மைகள் நிறைந்திருக்கிறது. அவைகளில் சில காரியங்களை நான் வேதத்திலிருந்து உங்களுக்கு குறிப்பிட விரும்புகிறேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 25வது வசனத்தை நாம் பார்க்கும்போது, நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள் என்று சொல்லப்படுகிறது. மன்னிக்கிற ஒரு இருதயம் நமக்கு தேவை. சுத்தம் மன்னிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அப்போ மன்னிக்கிறவர்களுக்கு மற்றவருடைய குறைவுகளை மன்னிக்கிறவர்களுக்கு ஆண்டவர் சில ஆசீர்வாதங்களை ஆண்டவர் அவர்களுக்கு கொடுக்கிறார். அதுல ஒரு ஆசீர்வாதம் தான் அவர்களுடைய ஜெபத்தை அவர் கேட்கிறார். மற்றவர்களுடைய குறைவுகளை ஒருவேளை நமக்கு விரோதமாய் சில பேர் சில வார்த்தைகளை பேசி இருக்கலாம், சில செயல்களை செய்திருக்கலாம், காயப்படுத்தும்படியாய் நம்மளை துக்கப்படுத்தும்படியாய். இந்த உலகத்திலே சில மனிதர்களால் சில வேளைகளிலே நாம் அநேக இடங்களிலே நெருக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் மன்னிக்கிறதுனால, மன்னிக்கிற ஒரு பண்பு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதுனால ஆண்டவர் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார். நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது, அப்போ நம்முடைய ஜெபம் தேவனுடைய சமூகத்தில் எட்டப்பட வேண்டுமானால் இந்த உலகத்தில் மனிதருடைய தப்பிதங்களை நம்ம மன்னிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். மன்னிக்க முடியாத காரியங்கள் ஒருவேளை அவங்க நமக்கு விரோதமாய் செய்திருந்தாலும் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது நாம் மன்னிக்க வேண்டும் என்று தான் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து அதை தான் நமக்கு அவர் காண்பித்து கொடுத்தார். அதை தான் அவர் மாதிரியாக நமக்கு காண்பித்து கொடுக்கிறார். பிரியமான தெய்வ பிள்ளைகளை, மன்னிக்கும் பொழுது நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படும். இன்னைக்கு அநேக நேரங்கள் நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நாம் மனிதர்களுடைய குறைவுகளை நாம் மன்னிக்கிறது இல்லை. அதனால நம்முடைய ஜெபங்கள் நிறைய நேரங்களில் அது கேட்கக்கூடாதபடிக்கு தடைப்படுகிறது. இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமான தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மிடத்தில் விரும்புகிற காரியம் நாம் மற்றவர்களை மன்னிக்கும் போது நம்முடைய ஜெபத்திற்கு அவர் பதில் தந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். நம்முடைய குடும்பத்திற்காய், நம்முடைய பிள்ளைகளுக்காக, நம்முடைய ஸ்தோத்திரம் ஊழியங்களுக்காக, நம்முடைய தேசங்களுக்காக நம்ம ஜெபிக்கிற ஜெபங்கள் எல்லாம் தேவ சமூகத்தில் கேட்கப்பட்டு அவரிடத்திலிருந்து அதனுடைய ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரித்து கொள்ள வேண்டுமானால் ஆண்டவர் விரும்புகிற காரியம் நாம் மன்னிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். இரண்டாவதாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தை வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். நாம் ஆண்டவரிடத்திலிருந்து மன்னிப்பை பெற்றுக்கொள்வதற்கு நம்முடைய குறைவுகளை ஆண்டவர் மன்னிக்க வேண்டுமானால் நாம் மற்றவருடைய குறைவுகளை மன்னிக்க வேண்டும் என்று ஆண்டவர் நம்மிடத்தில் விரும்புகிறார். அப்போ நம்முடைய குறைவுகள், நம்ம அநேக நேரங்களிலே குறைவுள்ளவர்களாய் காணப்படுகிறோம். சில நேரங்களிலே பாவங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறது. ஆனால் ஆண்டவர் நம்முடைய பாவங்களை மன்னித்து அவருடைய பிள்ளையாய் நம்மை மாற்ற வேண்டுமானால் நாம் மற்றவர்களுடைய குறைவுகளை நாம் மன்னிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். நாம் நமக்கு விரோதமாய் எழும்பின மனுஷனுடைய குறைவுகளை மன்னிக்காமல் இருக்கும் பொழுது ஸ்தோத்திரம், ஆண்டவர் நம்முடைய குறைவுகளை மன்னிக்க முடியாது. அப்ப நாம் பாவத்திலிருந்து மன்னிப்பை பெற்றுக்கொள்வதற்கு, நம்முடைய பாவ வாழ்க்கையிலிருந்து நம்ம விடுதலை ஆக்கப்படுகிறதற்கு சுத்திரம் மன்னிக்கிற ஒரு குணம் நமக்கு தேவையாயிருக்கிறது. மன்னிக்கிறதுனால கர்த்தர் நம்முடைய குறைவுகளை மன்னித்து நம்மையும் அவர் பரிசுத்தமான அவருடைய பிள்ளையாக அவர் மாற்றுகிறார். மூன்றாவதாக நாம் வேதத்தில் வாசிக்கும் பொழுது நீதிமொழிகள் 19வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனம் சொல்லுகிறது, மனுஷனுடைய விவேகம் அவன் கோபத்தை அடக்கும்,
குற்றத்தை மன்னிப்பது அவனுக்கு மகிமை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஆமை நமக்கு மகிமையை கொண்டு வருமா, கர்த்தருடைய மகிமையை ஆமை ஸ்தோத்திரம் அது நமக்குள்ள கொண்டு வருகிறது. ஆமை நம்ம மகிமை உள்ளவர்களாக மாற்றப்படுகிறோம். ஆமை ஸ்தோத்திரம். மற்றவர்களுடைய குறைவுகளை நாம் மன்னிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை இந்த பூமியில மகிமைப்படுத்துவார். ஆமை ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்மை அநேகருக்கு மத்தியில ஆண்டவர் ஒரு மகிமை உள்ளவர்களாக மாற்றுவார். நம்முடைய பிரகாசம் அநேகரை இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு முன்பதாய் ஒரு பிரகாசமாய் வெளிச்சமாக காணப்படும். அப்போ நம்ம ஒரு மகிமையாய் இந்த பூமியில் ஆண்டவர் அவருடைய மகிமையை நமக்குள்ள வைக்க வேண்டுமானால் மற்றவருடைய குறைவுகளை நாம் மன்னிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். மற்றவருடைய குறைவுகளை நாம் மன்னிக்காமல் இருக்கும் பொழுது கர்த்தருடைய மகிமையை நாம் சுதந்தரித்துக் கொள்ள முடியாது. மகிமை என்று சொல்லும் பொழுது சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிற பொழுது அந்த தேவ மகிமை அந்த ஆலயத்தை நிரப்பினது என்று நாம் வேதத்தில் பார்க்கிறோம். அந்த மகிமை அங்கே வந்தபோது அந்த மகிமையினால் அவர்கள் நிரப்பப்பட்ட போது ஆசாரியர்களுடன் நிற்க முடியாத அளவுக்கு அது பெரிதாக இருந்தது என்று நாம் வேதத்தில் பார்க்கிறோம். இப்போ கர்த்தருடைய மகிமையை நாம் சுதந்திரித்து கொள்ள வேண்டுமானால், அவருடைய மகிமையினால் நம்ம நிரப்பப்பட வேண்டுமானால், நாம் மற்றவருடைய குறைவுகளை மன்னிக்கிற ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நம்மை குறித்து விரும்புகிறார். நான்காவதாக 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் அவருடைய 10-11 வசனங்களை நாம் வாசிக்கும் போது ஸ்தோத்திரம், எவனுக்கு நீங்கள் மன்னிக்கிறீர்களோ அவனுக்கு நானும் மன்னிக்கிறேன், மேலும் எதை நான் மன்னித்திருக்கிறேனோ அதை உங்கள் நிமித்தம் கிறிஸ்துவனுடைய சன்னிதானத்தில் மன்னித்திருக்கிறேன். சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன், அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நம்ம மன்னிக்கும் பொழுது சாத்தானுடைய தந்திரங்களை நாம் மேற்கொள்ள முடியும். ஸ்தோத்திரம். சில நேரங்களில் சாத்தான் நமக்குள்ள என்ன செய்கிறான், மன்னிக்க முடியாத ஒரு குணத்தை நமக்குள்ள வைக்கிறான். ஏன்னா மன்னிக்க முடியாத ஒரு குணம் நமக்குள்ள இருக்கும் பொழுது சாத்தான் நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்வது எளிதான காரியம். அவனுடைய கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய குடும்பத்தில் நடந்து கொண்டே இருக்கும். பிரச்சனைகள் இருக்குதா, அந்த பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கும். ஸ்தோத்திரம். வாக்குவாதங்கள் இருக்கிற அந்த வாக்குவாதங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கும். இது சாத்தானுடைய ஒரு தந்திரம். அதனால் அவன் மன்னிக்கிற குணத்தை கொடுக்க மாட்டான். ஸ்தோத்திரம். மன்னிக்காததுனால தான் இன்றைக்கி நிறைய கொலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. நிறைய சகோதரங்களுக்குள்ளே பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கிறது. நிறைய ப்ராப்ளங்களை நம்ம இந்த பூமியில் நாம் பார்க்கிறோம். காரணம், மன்னிக்கிற ஒரு சுபாவம் இல்லாததுனால. சாத்தான் மன்னிக்காத சுபாவம் ஒரு மனிதனுக்குள்ளே இருக்கும் பொழுது அதை வைத்து அவன் கிரியை செய்கிறான். அப்போ சாத்தானுடைய கண்ணிக்கு நம்ம தப்புவிக்கப்படணும்னா ஆண்டவர் நம்மிடத்தில் விரும்புகிறான், நம் மன்னிக்கிற இருதயம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்போ மன்னிக்கிற ஒரு சுபாவத்தினால 4 காரியங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதமாக கொடுக்கிறார். 1, கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார். 2, ஸ்தோத்திரம், நம்முடைய குறைவுகளிலிருந்து நம் ஆண்டவரிடத்திலிருந்து மன்னிப்பை பெற்றுக்கொள்கிறோம். 3, கர்த்தருடைய மகிமையை நாம் அனுபவிக்கிறோம். 4, பிசாசுடைய கண்ணிக்கு நாம் தப்ப முடியும். ஆகவே இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமான தெய்வ பிள்ளைகளே, மன்னிக்கிறதிலே இவ்வளவு ஆசீர்வாதங்கள் நிறைந்திருக்கிறபடியினால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலிருந்து இவர்களை மன்னியும் என்று சொன்னாரே, அந்த மன்னிக்கிற தன்மை இன்றைக்கு நமக்குள்ளேயும் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இந்த மன்னிப்பினுடைய ஆசீர்வாதங்களை நாம் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆகவே இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்கிற நம்முடைய வாழ்க்கையில் இந்த சிலுவையின் ஒவ்வொரு வார்த்தையை நாம் தியானித்து கொண்டிருக்கும் பொழுது ஒவ்வொரு வார்த்தையிலும் சொல்லப்பட்டுள்ள அந்த ஆவிக்குரிய அர்த்தங்களை நாம் புரிந்து கொண்டு வாழ்க்கையை நம்ம எல்லாவற்றிலும் சரிபடுத்திக் கொள்வோம். நிச்சயமாக கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே அதற்குரியதான நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் தருவார். எத்தனை தான் நம்ம குட் ஃப்ரைடே சிலுவை தியான நிகழ்வுகளை நாம் தியானித்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய சத்திய வசனத்திற்கு நாம் கீழ்ப்படியாமல் இருப்போமானால் அதனால் நமக்கு பலன் இல்லை. ஆண்டவருடைய வசனத்தை கேட்கிறவர்களை மாத்திரமல்ல, அதன்படி நாம் செய்கிறவர்களாகவும் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நம்மை குறித்து விரும்புகிறார்.
ஆகவே இயேசு சிலுவையில் சொன்ன முதல் சத்தியமான ஒரு வார்த்தை மன்னிப்பின் ஒரு வார்த்தை. ஆமை, அந்த மன்னிப்பின் வார்த்தையை நாம் கேட்கிறது மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் மன்னிக்க முடியாத சில அனுபவங்கள் நம்முடைய ஜீவிதத்தில் இருக்குமானால் ஒரு தீர்மானத்தோடு அந்த மன்னிப்பின் வார்த்தையை கேட்கிற நாம் மன்னிப்போம். நிச்சயமாக ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அதற்குரியதான நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் தருவார். நம்ம எல்லாரும் செபிப்போமா? கண்களை மூடுவோம். எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிறதான எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, சோதர பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாகிய நீர் சிலுவையிலே இருந்து கொண்டு ஆண்டவரே பிதாவினிடத்திலே ஒரு மன்னிப்பிற்காக இந்த ஜனத்தினுடைய மன்னிப்புக்காக நீர் ஜெபித்ததை நாங்கள் வேதத்தில் பார்க்கிறோமே. இயேசுப்பா, இந்த வார்த்தையிலிருந்து நாங்களும் மன்னிக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல ஒரு குணத்தை ஆண்டவர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீங்கப்பா. அநேக நேரங்களில் மன்னிக்கிற இருதயம் எங்களிடத்தில் காணப்படாமல் இருக்கிறது. இனி அப்படியல்லப்பா, நாங்கள் மன்னிக்கிறவர்களாய் ஒவ்வொருவரும் காணப்பட பரிசுத்த ஆவியானவர் கிருபை செய்யுங்கப்பா. ஒருவரிடத்தில் யாதொரு குறைவிருந்தாலும் அதை மன்னிக்கிற ஒரு தன்மையை கர்த்தர் எங்களுக்குள்ள தரும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்படியே நாங்கள் தீர்மானமும் பண்ணிக்கொள்கிறோம் அப்பா. மன்னிக்கிறதுனால எங்கள் ஜெபங்கள் உம்முடைய சமூகத்தில் கேட்கப்பட்டு நாங்கள் பதிலை பெற்றுக்கொள்கிறோம். மன்னிக்கிறதுனால எங்கள் பாவங்களிலிருந்து நாங்கள் விடுதலை பெற்றுக்கொள்கிறோம். மன்னிக்கிறதுனால உம்முடைய மகிமையை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்கிறோம். மன்னிக்கிறதுனால பிசாசனுடைய தந்திரத்திற்கு நாங்கள் விலக்கப்படுகிறோம்ப்பா. ஏசப்பா, இந்த நல்ல வார்த்தைகளை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க. அதற்காக நாங்கள் பரலோகத்தின் தேவனை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகள் மேலும் ஆண்டவருடைய மகிமை இறங்கி வருவதாக. ஆண்டவரே, போராட்டங்கள் விலகட்டும், ஆசீர்வாதங்கள் குடும்பங்களிலே உண்டாகட்டும். மன்னிக்கிற ஒரு இருதய எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் கொடுத்திருக்கிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. தேவ கிருபையும் தேவ சமாதானமும் ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேட்டு பதித்தருகிற எங்கள் அன்பின் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். சமாதானமாய் காணப்படுங்கள். ஆமேன். இந்த புனித வெள்ளி அன்று ஹெவன் டிவி வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திக்க கிருபை செய்த தேவனுக்கே எல்லா துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. இயேசு சிலுவையில் மொழிந்த 2ஆம் திருமொழியை இன்று நாம் தியானிக்கப் போகிறோம். அதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வசனம் லூக்கா 23ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். பிரியமானவர்களே, இயேசு மெய்யாகவே என்று கூறிய வார்த்தைகள் ஒரு சில இடங்களில்தான் நாம் வாசிக்கிறோம். நானே நல்ல மேய்ப்பன், மெய்யான திராட்சை செடி, நானே ஆடுகளுக்கு வாசல் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று கூறினார் அல்லவா. இயேசு அந்த வார்த்தைக்கு அழுத்தம் கொடுக்கக்கூடிய வகையில் மெய்யாகவே என்ற பதத்தை அவர் உபயோகித்தார் எனலாம். இயேசுவின் வலது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் இடது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் சிலுவையில் அறைந்தார்கள். பிரியமானவர்களே, வலப்பக்க கள்ளன் இடப்பக்க கள்வன் என்று நாம் லெகுவில் கூறிவிடுவோம். ஆனால் ஆங்கில வேதாகமம் கிரிமினல்ஸ் என்றே குறிப்பிடுகிறது. அதாவது குற்றவாளிகள், கொலை, கொள்ளை, கலகம் விளைவித்தல் போன்ற செயல்களில் ஈடுபடுவோரைத்தான் நாம் குற்றவாளி என்று சொல்லுகிறோம். ஆகவே இவர்கள் தீவிரவாதிகளாய் இருக்கலாம் என்று வேத பண்டிதர்கள் கருதுகிறார்கள். இதில் மனம் திருந்திய குற்றவாளியை டிஸ்மாஸ் எனவும் மனம் திருந்தாத குற்றவாளியை கெஸ்டஸ் எனவும் குறிப்பிடுவர். இது ஒரு பாரம்பரியமாக வழங்கப்பட்டு வந்த வார்த்தைகளாகும். இந்த 2 கள்வர்களும்
தங்களுடைய கொடிய குற்றங்களுக்காக அவர்கள் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டு அவர்கள் தங்களுடைய தண்டனையை நிறைவேற்றுவதற்காக காத்து கொண்டிருந்தவர்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆம், இயேசு சிலுவையில் அறையப்பட்ட போது வலது பக்கத்தில் ஒரு குற்றவாளி, இடது பக்கத்தில் ஒரு குற்றவாளி, இவர்களுக்கு இடையே அவர் காணப்பட்டார். அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டார் என்று ஏசாயா 53ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் கூறியபடி இந்த காரியம் சம்பவித்தது. இயேசு சிலுவையில் அறையப்பட்ட பொழுது போர் சேவகர்களும் நூற்றுக்கு அதிபதியும் அவரை நிந்தித்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இவன் தன்னைத்தான் ரட்சித்து கொள்ள திராணி இல்லை என்று சொல்லி அவரை அவர்கள் பரியாசம் பண்ணினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இந்த இரு குற்றவாளிகளும் கூட நிந்தித்தார்கள் என்றே தான் வேதம் நமக்கு கூறுகிறது. இதனை மத்தேயு 27ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆனால் இயேசு முதல் வார்த்தையை கூறிய பொழுது ஒரு குற்றவாளி சிந்திக்க ஆரம்பித்தான். பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று இயேசு கூறிய வார்த்தை அவனுடைய உள்ளத்தை தொட்டிருக்கலாம். எனவே தான் அவன் மற்ற குற்றவாளியை நோக்கி இவ்வாறு கூறினான், நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனாய் இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறதில்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டான் என்று பார்க்கிறோம். இந்த குற்றவாளி ஒரு தேவ பயம் உள்ளவனாகவும் அவன் இயேசுவை குறித்து அறிந்தவனாகவும் இருந்தான் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே அவன் தைரியமாக இயேசுவை ஆண்டவரே என்று அழைத்தான். ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்று அவன் கூறினான். இயேசுவை பரலோக ராஜாவாக அவன் ஏற்றுக்கொண்டான். அவருக்கு ஒரு ராஜ்யம் உண்டு, அது பரலோகத்தில் உள்ளது. அந்த ராஜ்யத்தில் தன்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவன் அவரிடம் மன்றாடினான் என்று பார்க்கிறோம். இயேசு இவ்வுலகில் வாழ்ந்தபோது பிலாத்துவிடம் என்னுடைய ராஜ்யம் இவ்வுலகத்துக்கு உரியது அல்ல என்பதை அவர் தெளிவுபடுத்தி கூறினார் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, புற சமயத்தை சேர்ந்த சிலர் இயேசுவை புத்தன், காந்தி வரிசையில் வைத்து பேசுகின்றனர். ஆனால் அவரை ஒரு தேவகுமாரன் என்றும் பரலோக ராஜா என்றும் ஏற்றுக்கொள்வது கிடையாது. அந்தோ இது பரிதாபமான ஒரு காரியம். இயேசு அவனுக்கு என்ன பதில் கூறினார்? இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இயேசு சிலுவையில் மரித்த பிற்பாடு அவர் ஆவியிலே எங்கு சென்றார் என்ற கேள்வி அநேகருடைய இருதயத்தில் காணப்படுகிறது. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் முதல் 20ஆம் வசனங்களில் நாம் இவ்வாறு பார்க்கிறோம். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அந்த ஆவியிலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். அந்த ஆவிகள் பூர்வத்திலே தேவன் பேழையை ஆயத்தம் பண்ணுகிற நாட்களிலே தேவன் நீடிய பொறுமை உடையவராயிருந்து காத்திருந்த போது கீழ்ப்படியாமல் போனவைகள் சிலராகிய 8 பேர் மாத்திரம் காக்கப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். இயேசு பாதாளத்தில் இறங்கினார். ஆனால் அவர் அதில் அதிக நேரம் இருக்கவில்லை. உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காண ஒட்டீர் என்று சங்கீதம் 16 நாம் வாசிக்கிறோம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் இவ்வாறு கூறுகிறது, அவர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார் என்று சொல்லியிருக்கிறார். ஏறினார் என்பதினாலே அவர் அதற்கு முன்னே பூமியின் தாழ்விடங்களில் இறங்கினார் என்பது விளங்குகிறதல்லவா? இறங்கினவரே எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக எல்லா வானங்களுக்கும் மேலாக அவர் உன்னதத்திற்கு ஏறினவருமாய் இருக்கிறார் என்று நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, மரித்த பரிசுத்தவான்கள் 3ஆம் வானத்தில் உள்ள பரதீசு என்ற இடத்தில் அவர்கள் இளைப்பாறுகிறார்கள் என்று வேதம் திட்டவட்டமாக கூறுகிறது. இதனையே பரிசுத்த பவுலும் நமக்கு தெளிவுபடுத்துகிறார். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது, கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன். அவன் 14 வருஷத்திற்கு முன்னே 3ஆம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டான். அந்த மனுஷன் பரதீசுக்குள் எடுக்கப்பட்டு மனுஷர் பேசப்படாததும் வாக்கு கெட்டாததுமான வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன் என்று அவர் எழுதுகிறார்.
பிரியமானவர்களே, அந்த மனுஷன் பவுல்தான் என்று வேத பண்டிதர்கள் திட்டமும் தெளிவுமாக கூறுகிறார்கள். இயேசு உயிர்த்தெழுந்து 40 நாட்களுக்கு பிற்பாடு அவர் பரலோகத்தில் சென்று பிதாவினுடைய வலது பார்சத்தில் வீற்றிருந்தார் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அநேக கிறிஸ்தவர்கள் இவ்வாறு சிந்திக்கிறார்கள், நாமும் இந்த மனம் திரும்பிய கள்வனைப் போல கடைசி நேரத்தில் பரலோகத்துக்கு சென்று விடலாம், இயேசுவை நாம் கடைசி நிமிஷத்தில் ஏற்றுக்கொண்டால் அவனைப் போல நாமும் பரகதி வாழ்வை பெற்றுக்கொள்ளலாம் என்று தப்பு கணக்கு போடுகின்றனர். பிரியமானவர்களே, நாளை நமக்குரியது அல்ல. நம்முடைய இறுதி மூச்சு எப்பொழுது நிற்கும் என்று நமக்கு தெரியாது. திடீர் என்று பல மரணங்கள் இந்த உலகத்தில் சம்பவிக்கிறது. கொள்ளை நோயினாலும் பலவித வியாதியினாலும் விபத்துகளினாலும் மக்கள் திடீர் என்று இறக்கின்றார்கள். ஆகவே நம்முடைய கடைசி நிமிஷம் அல்லது நொடி நமக்கு தெரியாதே பிரியமானவர்களே. ஆகவே வேதம் என்ன கூறுகிறது? கர்த்தரை கண்டடைத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாக இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். இன்றே இரட்சணிய நாள், இன்றே அனுக்கிரக காலம் என்று தான் வேதம் கூறுகிறது. வெளிப்படுத்துதல் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில், இதோ வாசற்படி அண்டையில் நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனோடே பிரவேசித்து போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான் என்று இயேசு கூறுகிறார் அல்லவா? பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசுவை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தராகிய இயேசுவை உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரில் இருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினால் அறிக்கை பண்ணப்படும் என்று வேதம் கூறுகிறது. பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு உங்களுடைய இதய கதவை தட்டும் சத்தத்தை நீங்கள் கேட்டிருக்கிறீர்களா? அநேகர் கேட்டிருக்கிறார்கள். இன்னும் நீங்கள் கேட்கவில்லை என்றால் அந்த சத்தத்தை கேட்கும்படி தேவன் உங்களுக்கு இந்த நேரத்தை அவர் உங்களுக்கு தருகிறார். பிரியமானவர்களே, அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள். இன்றே இரட்சணிய நாள், இன்றே அனுக்கிரக காலம். அப்படிப்பட்ட கிருபைகளை உங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவன் தந்தருள்வாராக. ஆமேன். தலை வணங்கி ஜெபிப்போம். எங்கள் பரலோக பிதாவே, இயேசு சிலுவையில் உதிர்த்த 2ஆம் திருமொழியை நாங்கள் தியானித்தோம். தன் வாழ்வின் கடைசி நேரத்தில் பரகதி வாழ்வை பெற்றுக்கொண்ட அந்த குற்றவாளியைப் போல நாங்கள் இராதபடி இப்பொழுதே ஆண்டவரே உம்முடைய அழைப்பை ஏற்று உம்முடைய பிள்ளைகளாக மாறி உம்முடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவர்களாக இருக்க எங்களுக்கு கிருபை செய்தருளும். நீர் எங்களுடைய இருதய வாசலை தட்டுகிற சத்தத்தை நாங்கள் கேட்டு உம்மை ஏற்றுக்கொண்டு உம்முடைய பிள்ளைகளாக இந்த உலகத்தில் வாழ்ந்து ஒரு நாளில் பரலோக வாழ்வை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமேன். இந்த நாளிலும் கூட அன்பான சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஹெவன் டிவி ஆண்டவரை அறியாத மக்கள் மத்தியில் நம்மால் சுவிசேஷத்தை எடுத்து சொல்ல முடியாத தொலைதூர இடங்களுக்கு ஆண்டவருடைய சுவிசேஷத்தை ஒளி வாயிலாக எடுத்து செல்கின்றார்கள். அந்த நிர்வாகத்திற்கும் அதை நடத்துகின்ற குடும்பத்தாருக்கும் ஆண்டவருடைய நாமத்தினாலே முதற்கண் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு, நம்முடைய அருள்நாதர் இந்த லெந்து காலங்களிலே நமக்காக சிலுவையில் மரித்து அதற்கு முன்னதாக இந்த உலகத்திலே மக்களாகிய நமக்கு தேவன் இந்த பூமியிலே வந்து அவர் பல அற்புதங்களை செய்து அடையாளங்களை செய்து பிணியாளிகளை சொஸ்தமாக்கி பிசாசுகளை துரத்தி அதே போன்று பல அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து கடைசியில் இந்த உலகத்தை விட்டு கடந்து போக வேண்டும், அதாவது மரணத்தை ருசி பார்த்து ஜீவபலியாக தன்னை ஒப்பு கொடுத்து அங்கே பரலோகத்திற்கு எழுந்திருக்கக்கூடிய அந்த கடைசி தருணத்திலே சிலுவையில் அறைந்து வேதனை அனுபவிக்கின்ற அந்த கடைசி கட்டத்திலே ஆண்டவர் சொன்ன அந்த 3ஆம் வார்த்தையை குறித்து ஒரு சில வார்த்தைகள் உங்களோடு பகிர்ந்தது மட்டுமல்ல, அதனுடைய ஆழ்ந்த சத்தியங்களை குறித்து
உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த 3வது வார்த்தையை குறித்து பாடிக்கும்போது பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 26, 27 வசனங்களை நாம் பார்க்கும்போது அந்த 26ஆம் வசனத்திலே தேவன் என்ன சொல்கிறார் பாருங்க. அந்த சிலுவை பாடுகள், சிலுவையிலே தன்னைத்தானே மிக கடுமையான வேதனை அனுபவித்து கொண்டிருக்கும் போது, அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீசனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீசனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீசன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான் என்று சொல்லி நம்ம படிக்கிறோம். வேத வசனங்களை நாம் படிக்கும்போது பார்க்கும்போது ஆண்டவரிடம் மிக நெருக்கமாக அன்பாக இருக்கின்ற பிள்ளைகளை அவர் எப்படிப்பட்ட நேரத்திலும் கைவிடாத நேசர். இன்றைக்கு உலகத்தில் நம்ம பார்ப்போம் என்று சொன்னால் பலவிதமான குடும்ப பிரச்சனைகளில் சிக்கி தவிக்கக்கூடிய மக்கள், நோய் நடிகள், வியாதி, துன்பம். இன்றைக்கி நம்ம பல ஆஸ்பத்திரிகள்லாம் பார்த்திங்கன்னா ஐசி வார்டில் ஆட்களை பார்ப்பீங்கன்னா யார் நமக்கு உதவி செய்வா, அடுத்தது என்ன நடக்கும், அப்படிப்பட்ட ஒரு வேதனையான கட்டத்தில் மக்கள் இருக்கும்போது யார் உதவி செய்வார்? ஆனால் அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் கூட நம்முடைய தேவனை நாம் உண்மையிலே விசுவாசிக்கும் போது ஆண்டவர் நமக்கு வழிகாட்டுகிறார் என்று சொல்லி நம்ம படிக்கிறோம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார். பாருங்கள், அன்பாக இருக்கக்கூடியவர்கள் அவர் கைவிடக்கூடிய நேசர் இல்லை. கடைசி கட்டத்தில் கூட ஆண்டவர் என்ன செய்வார்? நம்மளை துன்பம் நெருங்கும் போது நம்மளை கைவிடாத நேசர். முதலாவது நாம் இந்த சத்தியங்களை குறித்து படிக்கும்போது இக்கட்டான நேரங்களில் நம்மை தாங்குகின்ற தேவன். நம்முடைய இக்கட்டான சமயங்களில் தேவன் நம்மை தாங்குகிறதாக நாம் படிக்கிறோம். வாழ்வில் பலவிதமான சோதனைகள் நமக்கு சூழலாம். கடன் தொல்லைகள் இருக்கலாம், வேலையில்லா பிரச்சனைகள் இருக்கலாம், குடும்ப பிரச்சனை. இன்னைக்கு குடும்பத்தில் பார்த்திங்கன்னா அநேக குடும்பங்களில் பலவிதமான பிரச்சனை, கணவன் மனைவி இடையில் பிரச்சனை, அதே மாதிரி சந்தேக பிரச்சனை. இப்படிப்பட்ட பலவிதமான வயதானவங்களுக்கு நம்மளை யார் கவனிக்க போகிறாங்க? பிள்ளைகள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நம்மளை கவனிக்கிறாங்க நம்முடைய தாய் தகப்பன்மார். வயசான உடனே பல பிரச்சனைகளில் அவங்க நம்மளை நல்ல முறையில் கவனிக்காமல் இருக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கலாம். வறுமையின் காலமாக இருக்கலாம், அல்லது வேறு வேலை நிமித்தமாக இருக்கலாம். ஆனால் நம்ம ஒரு குறிப்பிட்ட நிலைமைக்கு வந்தபோது நம்முடைய பெற்றோரை நம்ம சரியாக கவனிப்பது இல்லை. அப்படிப்பட்ட நிலைமையில் அந்த வயது மூப்பான டைமில் நம்முடைய பெற்றோர்கள் நம்மளை சார்ந்திருக்கக்கூடிய சமயம், இப்படிப்பட்ட சமயத்தில் யார் உதவுவார்? இதை குறித்து நம்ம படிக்கும்போது அந்த பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தை நாம் படிக்கும்போது ஆண்டவருக்கு அந்த இக்கட்டான சமயத்தில் உதவுகின்ற ஒரு நேசர் என்று சொல்லி படிக்கிறோம். எவீரு என்று சொல்லக்கூடிய அந்த 8ஆம் அதிகாரத்தை நாம் படிக்கும்போது எவீரு என்று சொல்லக்கூடிய ஒரு ஜெப ஆலய தலைவனுடைய ஒரு நிலைமையை நாம் பார்க்கின்றோம். அவருக்கு 12 வயசான ஒரு சின்ன பிள்ளை இருக்கிறாங்க, 12 வயசான மகள். ஆனால் அந்த மகள் கடும் மரண வேதனைப்பட்டு சாகக்கூடிய தன்மையில் இருக்கிறாங்க. அப்போ பாருங்கள், நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்து பல அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தது மட்டுமல்ல, பிசாசுகளை துரத்தி வியாதியஸ்தரை சொஸ்தமாக்கி அப்படியே தெருவழியாக வந்துகிட்டு இருக்கிறார். வரும்போது பாருங்கள், பெருங்கூட்டமான மக்கள் அவரை பின்தொடர்ந்து வருகிறார். பெருங்கூட்டமான மக்கள். இப்போ நினச்சி பாருங்கள், நம்முடைய நாதர் வந்து எப்படி இருக்கும்? அந்த காலத்தில் அவரை ஏற்றுக்கொண்ட மக்கள் அவரை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அப்படிப்பட்ட நிலைமையில் அந்த ஜெப ஆலய தலைவன், நம்முடைய ஆலயத்தினுடைய ஒரு தலைவர், ஆண்டவரோட வந்து, ஆண்டவரே என்னுடைய மகள் சாகக்கூடிய தருணத்தில் இருக்கிறாங்க, ஆண்டவரே நீங்கள் எனக்கு உதவி செய்யணும்னு கேட்கும்போது ஆண்டவர் என்ன செய்வார் பாருங்க. அவர் சொன்னார், விசுவாசம் உள்ளவனாயிரு மகனே, நீ விசுவாசம் உள்ளவனாயிரு, அவள் ரட்சிக்கப்படுவாள் என்றாள். பாருங்கள், இப்படி இக்கட்டான சூழ்நிலையில் நாதர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு? விசுவாசம் உள்ள நீ ரட்சிக்கப்படுவாள்னு சொல்கிறாரு. அவளே சாகக்கூடிய நிலைமையில் இருக்கிறார். அப்படி என்று சொல்லி மிக வருத்தத்தோடு பின்தொடர்ந்து வருகிறான். அந்த தருணத்தில் பார்த்திங்கன்னா 12 வருடம் வியாதியில், அந்த பெரும்பாடு என்று சொல்லக்கூடிய ஒரு கடினமான வியாதியில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணு தன்னுடைய ஆஸ்திகளை எல்லாம் விற்று வைத்தியருக்கு கொடுத்து இனி யாராவது என்ன அந்த நோயிலிருந்து குணப்படுத்த முடியுமா என்று சொல்லி இக்கட்டான நிலைமையில் இருக்கும்போது அப்படியே அந்த கூட்டத்துக்குள்ளே நேரே வந்து அவளுக்கு ஒரே ஒரு விசுவாசம், எல்லாத்தையும் ஆஸ்தியெல்லாம் இழந்தாச்சு, வைத்தியருக்கு கொடுத்து எல்லாத்தையும் இழந்துட்டோம். ஆனால் இனி கடைசியாக இந்த இயேசுநாதர் செய்கிறாரு அற்புதம், அவரை எப்படியாவது சந்திச்சிருக்கணும் நேர போனேன். ஆனால் அவரை நேர போய் பார்க்க முடியல. பயங்கரமான கூட்டம், ஆண்டவருடைய சீசர்கள் மக்கள் நெருக்கி கொண்டிருக்கிறார்கள். அப்படியே அந்த பெண்மணி விசுவாசத்தோடே போனான். போய் ஆண்டவரை பார்க்க முடியல. அப்படியே போய் ஆண்டவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தான் தொட்டா, நெருங்க முடியல. உடனே அவள் சொஸ்தமானா. எவ்வளோ பெரிய ஆச்சரியம் பாருங்க. அவளுக்கு சந்தோஷம் பொறுக்க முடியல. அவள் என்ன செய்ய பாருங்க, என்ன பாடியிருப்பா? நீர் என்னை காண்கிற தேவன், நீர் என்னை காண்கிற தேவன், நீர் என்னை காண்கிற தேவன்,
நீர் என்னை காண்கிற தேவன். வானாதிவானங்கள் யாவும் அதிலுள்ள தண்ணீர்களும் கர்த்தாவே உம்மை போற்றுமே. நீர் என்னை காண்கிற தேவன், நீர் என்னை காண்கிற தேவன், நீர் என்னை காண்கிற தேவன். பாருங்க சகோதரர்களே, மிக கண்ணீரோடு ஆண்டவருடைய சமூகத்தில் அவள் என்ன செய்தாள்? விசுவாசத்தோடு தொட்டாள். அவள் அந்த நோயிலிருந்து விடுதலை பெற்றாள் என்று படிக்கிறோம். அப்படிப்பட்ட சமயத்தில் ஆண்டவர் பார்க்குறாரு, யாரோ என்னை தொட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் பார்க்குறாங்க. யாருமே இவன் நினச்சா யாருமே என்னை கவனிக்கலன்னு பாருங்கள். பெருங்கூட்டமான நிலைமை. ஆண்டவர் பலவரை போசிக்க வேண்டிய அந்த தருணத்தில், நேசிக்க வேண்டிய தருணத்தில் இந்த பொண்ணு தொட்ட உடனே யாரோ என்ன தொட்ட சீசர்கள் சொல்கிறாங்க. பேர் சொல்கிறாரு, ஐயா பெருங்கூட்டம் இருக்கும்போது எப்படி நாங்கள் யாருன்னு பார்க்க முடியும் அப்படின்னு அவர்கிட்ட சொல்கிறாங்க. இல்லை, என்னிடமிருந்து வல்லமை புறப்பட்டது என்று சொன்னார். உடனே அந்த ஸ்திரீ ஆண்டவருக்கு சமூகத்தில் வந்து அவருடைய பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே தொட்டது நான் தான் இப்படி அப்படின்னு அவருடைய விஷயத்தை சொன்னார். ஆண்டவர் உடனே சொன்னார். என்ன சொன்னார் பாருங்கள், அந்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 8:48. அவர் அவளை பார்த்து, மகளே திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடே போனேன்னா. பாருங்கள் எவ்வளோ சமாதானம். அந்த பொம்பளை அப்படியே சமாதானத்தோடே போனால் பாருங்கள். ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம நெருங்கும் போது, ஆண்டவரோட வேண்டும் போது ஆண்டவர் நம்முடைய எல்லா பிரச்சனைகளிலிருந்து விடுதலை தருகிறார். அதே போன்று பாருங்கள், திடீர் அந்த ஜெபாலய தலைவனுடைய அந்த 12 வயசான மகள் மரித்து போனாள் என்று அவருடைய வேலைக்காரன் ஓடி வந்து சொல்கிறான். நான் முதல்ல சொன்ன மாதிரி ஆண்டவர் சொன்னார், விசுவாசம் உள்ளவனாயிரு, அவள் மரிக்கவில்லை அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க. சொன்னது மட்டுமல்ல, அப்படியே கூட்டமாக சென்று அந்த ஜெபாலய தன்னுடைய வீட்டுக்கு போடுறாரு. அங்கே போயிட்டு சொல்கிறாரு, அந்த பேதுரு, யோவான் போன்ற முக்கியமான சீசர்களையும் தகப்பனையும் தாயிருந்தாலும் எல்லாரும் போங்கன்னு சொன்னார். நேராக போனார். போனது மட்டுமல்ல, அப்படியே அந்த பிள்ளையை தொட்டார். தொட்டுட்டு சொன்னார், மகளே எழுந்திரு. அந்த சின்ன பிள்ளையை பார்த்து ஆண்டவர் சொன்னார், அவள் நித்திரையாக இருக்கிறாள், அவள் மரிக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கையை பிடித்து பிள்ளையே எழுந்திருன்னு சொன்னார். பாரு, ஆண்டவர் அன்பு வைக்கின்ற தேவன். அந்த பிள்ளையை அரவணைக்கின்றார். அப்படியே அந்த பிள்ளை உடனே எழும்புது. ஜெபாலயத்தனுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் பாருங்கள். அப்போ அவள் மரிக்கவில்லை, மரணத்துக்கு பின்னாலே நம்மளை நேசிக்கின்ற ஒரு தேவன் என்று சொல்லி நம்ம படிக்கிறோம். அப்போ குடும்ப உறவுகளுக்கு முக்கியத்துவம் தருகின்ற தேவன். அடுத்ததாக நம்ம படிக்கும்போது, தம்மை உண்மையாக நேசிக்கின்ற மக்களை கைவிடாத நேசர். அந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ பார்க்கும்போது நேபுகாத்நேச்சார் என்று சொல்லக்கூடிய ஒரு மன்னர் இருந்தான் பாருங்கள். அவன் 60 முழம் உயரத்தில் 6 முழம் அகலத்தில் ஒரு பெரிய தங்கத்தின பொன்னில் செய்த சிலையை செய்து அதை நாட்டு மக்களெல்லாம் அங்கே எல்லாரும் வந்து கும்பிடணும். அவனுடைய அதிகாரிகள், அவனுடைய கட்டியக்காரன், அதே மாதிரி பெரிய பெரிய அவனுடைய மந்திரிமார் எல்லாரையும் கூப்பிட்டு, நான் ஒரு குறிப்பிட்ட நாள் சொல்லுவேன், அந்த நாளில் நீங்கள் எல்லாரும் வந்து அங்கே கிண்ணறம் வாத்தியங்களெல்லாம் வாசிக்கும் போது அந்த சிலையை விழுந்து நீங்கள் எல்லாரும் கடவுள்னு கும்பிடணும்னு சொன்னார். ஆனால் பாருங்கள், நம்முடைய தேவனை ஆராதிக்கிற யூதனாகி அந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ ஜீவன தேவனுடைய ஆராதிக்கிற அந்த பிள்ளைகள் சொன்னாங்க. தானியேல் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்பிக்க வல்லவராக இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி எங்களை விடுவிப்பார். எரிகிற அக்கினி சூளை அவர் விடுவிக்காமல் இருந்தாலும் ஆண்டவர் எங்களை பார்த்துடுவார்னு சொன்னார். உடனே சூளையை 10 மடங்கு 12 மடங்கு அதிகமாக சூடுபடுத்தினா பாருங்க. சூடுபடுத்தினது மட்டுமல்ல, இவர்களை கட்டி நெருப்பில் போடுங்கன்னு சொன்னால் அந்த பெரிய சூளை என்றால் அக்கினி சூளையில் போட்டாங்க. கொண்டு போனவன் எல்லாரும் இறந்து போனான். 3 பேர் தான் போட்டாங்க. கடைசியில் பட்ட தேவதூர்கள் 4 பேராக அங்கே உலாவுகிறதை கண்டார்கள். ராஜா பார்த்தா பாருங்க, ஜீவனை உள்ள தேவனை ஆராதிக்கிற மனுஷங்க இவருடைய தெய்வம் தான் உண்மையான தெய்வம் அப்படி என்று சொல்லி அந்த ஜீவனுள்ள தேவனை, இயேசுவை, அந்த தேவாதி தேவனை ஆராதிக்கிற மாதிரி துண்டித்து போடுங்கள்னு சொன்னாங்க. இன்னைக்கு பாருங்கள், இன்றைக்கி உலகத்தினுடைய பல நாட்டு தலைவர்கள், நம்முடைய யூதா தேசத்தில் பிறந்த, அதுவும் இஸ்ரேல் தேசத்தில் பிறந்த நம்முடைய நாதரை இன்றைக்கு ராஜாக்களும் ராஜாக்களும் மன்னர்களும் தேச தலைவர்களும் அவரை ஆராதிக்கிற மக்கள், கூட்டம் கூட்டமான மக்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக காணப்படுகிறார்கள். தேவனுடைய பிள்ளைகள் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவர் உலகத்தில். பாருங்கள், அந்த இக்கட்டான நேரங்களிலே அந்த தேவனுடைய பிள்ளைகள் எப்படி பாடியிருப்பாங்க பாருங்க. காலங்கள் உம் கைகளில், என் காலங்கள் உம் கைகளில், காலங்கள் உம் கைகளில், என் காலங்கள் உம் கைகளில், சகலமும் நன்மைக்கே என் காலங்கள் உம் கைகளில். ஆறுகளை கடக்கும்போது ஆதரவாய் மாறிடுவார், சோதனைகளை ஜெயிக்கும் போது இயேசுவே அரசாளுவார். இஸ்ரவேலை காக்கும் தேவன்
உறங்கவில்லை தூங்கவில்லை இஸ்ரவேலை காக்கும் தேவன். உறங்கவில்லை தூங்கவில்லை, காலங்கள் உன் கைகளில், உன் காலங்கள் உன் கைகளில், சகலமும் நன்மைக்கே என் காலங்கள் உன் கைகளில். பாருங்க, ஆண்டவரை போற்றி துதித்து மகிமைப்படுத்தினார்கள் என்று சொல்லி அந்த தருணத்தில் பார்க்கிறோம். நம்முடைய தேவனை குறித்து படிக்கும்போது இந்த சிலுவைநாதர் சிலுவையில் 3ஆம் வார்த்தைகளை குறித்து படிக்கும்போது குடும்ப உறவுகளுக்கு முக்கியத்துவராக இருக்கிறார். நாம் நம்முடைய பெற்றோர்களை கவனிக்க வேண்டும். ஆண்டவருடைய அன்பாக இருந்த சீசன் பரிசுத்த யோவானிடம் ஆண்டவர் சொல்கிறார், மகனே பார் உன்னுடைய தாயார். அப்போ ஆண்டவர் இந்த உலகத்தில் இருக்கும்போது ஆண்டவர் பரிசுத்தாவினாலே கன்னிமரியாளுக்கு உட்பவித்து பிறந்தார் என்று படிக்கின்றோம். இருந்தாலும் இந்த உலக பிரகாரமாக ஈண்டெடுத்த அந்த தாயாரை அவர் கைவிடவில்லை. அந்த சிலுவையில் கடும் வேதனையில் இருக்கும்போது கூட ஆண்டவர் அந்த தாயை தன்னுடைய அன்பார்ந்த சீசனுடைய ஏற்றுக்கொள்ள வேண்டும் சொன்னார். அதே போன்று தான் இந்த உலகத்தை விட்டு கடந்து போகும்போது தன்னுடைய தாயை அன்பு பாராட்டுவதற்கு ஒருத்தர் தேவைன்னு சொன்னார். யார்? அந்த தாயிடம் சொன்னார், மகளே பார் அதோ உன் மகன் என்று. தனக்கு பதிலாக அந்த சீசனை தன்னுடைய மகனாக என்ன செய்தார் சொன்னார் என்று சொல்லி நாம் படிக்கின்றோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தந்தை தாய் மகன் இந்த மகளே என்று தான் அழைத்தார். இப்படிப்பட்டவர் ஆண்டவர் அந்த குடும்ப உறவுகளுக்கு அந்த சிலுவை பாடலே முக்கியத்துவம் கொடுத்தார். நாம் நம்முடைய பெற்றோர்கள் அதே போன்று நம்முடைய சகோதர சகோதரிகளை உண்மையாகவே நாம் நேசிக்க வேண்டும், அன்பு பாராட்ட வேண்டும். அது மட்டுமல்ல, அவருடைய நல்ல வாழ்க்கைக்காக நம்முடைய ஆண்டவரை எப்போது நாம் துதித்து கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம இந்த வசனத்தில் நாம் பார்க்கின்றோம். இப்பொழுது ஆண்டவருடைய வார்த்தைகளை குறித்து இதுவரை நாம் தியானித்த விஷயங்களை குறித்து இப்பொழுது நாம் ஒரு சின்ன ஜெபத்தின் மூலமாக அதை ஆராதனை செய்வோம். எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, சிலுவையில் நீங்கள் தொங்கிக் கொண்டிருந்த போதும் கூட கடினமான ஒரு சூழ்நிலையிலும் கூட ஆண்டவரே பெற்றோரை நீர் கைவிடவில்லை, தாயை நேசித்தீர் ஆண்டவரே. அது மட்டுமல்ல, தாயை கவனிப்பதற்காக அருமையான சீசனை நீர் ஏற்படுத்தினர் என்று படிக்கிறோம். அவனமாகவே அந்த சீசனுக்கும் ஆண்டவரே தாயை போன்று உதவி செய்வதற்காக தன்னுடைய தாயை ஏற்படுத்தினர். அப்பா, பலவிதமான சோதனைகள், நெருக்கமான கட்டங்கள், வியாதிகள், துன்பங்கள் எங்களை சூழ்ந்து கொண்டாலும் அப்படிப்பட்ட இக்கட்டான தருணத்திலே நாங்கள் ஆண்டவரே துதிக்கும் போது, உம்மை ஆராதிக்கும் போது, மகிமைப்படுத்தும் போது அந்த இக்கட்டான சூழ்நிலையிலே ஆண்டவரே நீர் எங்களுக்கு உதவி செய்வரை, எங்களை நேசிக்கிறவராக இருக்கிறீரப்பா. ஆண்டவரே, பல வியாதிஸ்தர்கள் உண்டு, பலவிதமான குடும்ப பிரச்சனைகள், சூழ்நிலைகள் உண்டு ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே செய்யாத தவறுகளுக்காக அல்லது செய்த தவறுகளுக்காக ஆண்டவரே ஜெயில் போன்ற இடங்களிலே இருந்து தன்னுடைய தவறை வருத்தி உம்மை நோக்கி வேண்டுகின்ற பிள்ளைகளுக்கு ஆறுதல் கொடுப்பீராக, தேற்றுதல் கொடுப்பீராக, அரவணைத்து காத்தலும் ஆண்டே. நோய் நொடிகள், கவலைகள், பாருங்கள், கஷ்டங்கள் யாவற்றிலும் எங்களை விடுதலை தந்து ஆசீர்வாதமாக நீர் வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் அன்பு தகப்பனை உடன் பாதங்கஞ்சும் என்றார் சுவாமி. ஆமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்துவின் பாடு மரணத்தை தியானித்துக் கொண்டிருக்கிற இந்த நாளிலும் கூட கர்த்தர் சிலுவையிலிருந்து மொழிந்த 7 வார்த்தைகளில் ஒன்றாகிய 4வது வார்த்தையை கர்த்தர் உங்கள் மத்தியில் பேசும்படியாக அடிமைக்கு கொடுத்த இந்த கிருபைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இன்றைக்கு இந்த தொலைக்காட்சியின் மூலமாக அவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களோடு கர்த்தர் பேசுவார், உங்களோடு இடைபடுவார். ஒரு விசை நாம் தலைகளை தாழ்த்துவோம். அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய பாடு மரணத்தை குறித்து ஆண்டுகள் தோறும் நாங்கள் பலர் மூலமாக, பல ஊழியர்கள் மூலமாக உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்டு வருகிறோம். இந்த வருடத்திலும் கூட, இந்த நாளிலும் நீர் எங்களுக்காக சிலுவையில் சொல்லிய வார்த்தைகளை நாங்கள் கேட்கும்போது, நீர் எங்களுக்காக என்ன சொல்கிறீரோ அதை நாங்கள் கேட்டு உம்மை பிரியப்படுத்தி, உம்மை சந்தோஷப்படுத்தி, உமக்குள்ளே நிறைவாய் வாழ எங்களுக்கும் ஒரு கிருபையை தாரும் என்று உம்மிடத்தில் கேட்டு உம்முடைய கரங்களில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். இயேசு கிறிஸ்து சிலுவையில் 7 வார்த்தைகளை நமக்காக அவர் சொன்னார். அதில் முதலாவது 3 வார்த்தைகள் தம்மை சுற்றி இருக்கிறவர்களுக்காக சொல்லப்பட்டது. அவர் மன்னிப்பை மக்களுக்கு கொடுக்கும்படியாக பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறார், முதலாவது வார்த்தையாக. 2வது வார்த்தையாக அவர் ரட்சிப்பை வெளிப்படுத்துகிறார். 3வது வார்த்தையாக நாம் இந்த பூமியிலே வாழும் நாட்களிலே நமக்கு ஒரு பராமரிப்பு தேவைப்பட வேண்டும் என்று
தன் தாயை குறித்து தன் சீஷனோடு சொல்லுகிறார். அதோ உன் தாய் என்று ஒரு பராமரிப்பை குறித்து சொல்லுகிறார்கள். ஆனால் 4வது வார்த்தையானது மிகவும் தன்னை குறித்தே அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, மிகவும் வேதனைக்குள்ளான ஒரு வார்த்தை. அந்த வார்த்தையை குறித்து இப்போது கர்த்தர் நம்மளோடு இடைபெடுவார். வேதத்தில் சொல்லும்போது சுவிசேஷ பகுதியாகிய 2 சுவிசேஷங்களில், மத்தேயு சுவிசேஷகம், மார்க்கு சுவிசேஷத்தில் சொல்லும்போது இந்த 4வது வார்த்தையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 46வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கிறேன். 9ஆம் மணி நேரத்தில் இயேசு நின்று, ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். இந்த 4வது வார்த்தை குறித்து நாம் பார்க்கும்போது மற்ற 3 வார்த்தைகளும் தமிழில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. 4வது வார்த்தை ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஒரு அராமிக் மொழியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து வாழ்ந்த அந்த நாட்களில் கிரேக், லத்தீன், எபிரேய மற்றும் அராமிக் லாங்குவேஜ் என்ற அந்த நாட்களில் பயன்படுத்தப்பட்டது. அந்த வார்த்தை அந்த மொழியில்தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இதை குறித்து நாம் பார்ப்போமானால், ஏன் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொன்னார்? என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று எதற்காக சொன்னார்? அதை குறித்து சற்று நாம் தியானிப்போம். முதலாவதாக, அவர் சரீரத்தில் அநேக பாடுகளை பட்டார். போர் செய்பவர்களால் அடிக்கப்பட்டார், துன்புறுத்தப்பட்டார், நிந்தனையான வார்த்தைகளை கேட்டார், அவமானமான வார்த்தைகளை கேட்டார், பரிகசிக்கப்பட்டார், அவரை காயப்படுத்தினார்கள், அவர் சரீரம் முழுவதையும் கிழித்தார்கள், அவருடைய இரத்தமெல்லாம் வெளியே வந்தது, அவருடைய கரங்கள் கால்களை ஆணிகளால் அடித்தார்கள். அப்போது கூட அவர் அந்த வார்த்தையை சொல்லவில்லை. அதற்கு பின்பதாக எப்போது அந்த வார்த்தையை சொன்னார், ஏன் சொன்னார் என்பதை நாம் சற்று தியானிக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக அவர் பாடுகளை பட்டார். இவ்வண்ணமாக ஏசாயா 53ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே சொல்லியிருக்கிறது, கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமானார், அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய பாவங்களுக்காக அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. லேவியராகமம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 3ஆம் வசனம் வரை நாம் பார்க்கும்போது, பாவத்திற்கு பலியாக ஒரு இளமாட்டுக்கடா, பழுதற்ற இளமாட்டுக்கடா அடிக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல இயேசுவை நமக்காக பிதா ஒப்பு கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். இந்த நாட்களிலே நாம் செய்த பாவங்கள், ஏசாயா 53ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முதல் நாம் படிக்கும்போது, நாம் வழிதப்பி நடந்தோம், நாம் பாவங்கள் செய்தோம், நாம் அக்கிரமங்கள் செய்தோம். இந்த அக்கிரமங்கள் எல்லாம், இந்த பாவங்கள் எல்லாம் அவருடைய தலையின் மேல் வந்து விழுந்தது. அவர் பாடுகளை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக ஏசாயா 59:2 இவ்வண்ணமாக சொல்கிறது, பாவங்கள் உங்களுக்கும் அவருக்கும் இடையே பிரிவினை உண்டாக்குகிறது என்று சொல்லப்படுகிறது. இப்போது நாம் செய்த ஒவ்வொரு பாவங்களினாலும் இயேசு கிறிஸ்துவுக்கு அவர் மேல் அந்த பாவம் சுமத்தப்பட்டது நிமித்தமாக, அவர் ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக பிதாவினுடைய முகம் அவருக்கு மறைக்கப்படுகிறது. இப்போது அவர் தனியாக விட்டுவிடப்படுகிறார். யோவான் எழுதின சுவிசேஷத்தில் இப்படியாக ஒரு வசனம் இருக்கிறது, அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களிலே அவர் எப்போதும் சொல்லும்போது, நான் பிதாவோடு ஐக்கியமாயிருக்கிறேன், அவரும் நானும் ஒன்றாக இணைந்துதான் எல்லா காரியங்களையும் செய்து கொண்டு இருக்கிறோம் என்று அவர் எல்லா இடங்களிலும் சொல்லியிருக்கிறார். ஆனால் இப்போது என்ன சூழ்நிலைமை நடந்தது? எதற்காக நடந்தது? நாம் ஒவ்வொருவரும் செய்த பாவங்கள் நிமித்தமாக, நம்முடைய பாவங்களை அவர் ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக, நமக்கு விடுதலை தருவதற்காக, நமக்கு சுகத்தை தருவதற்காக, நம்முடைய மீறுதல்களுக்காக அவர் காயப்பட்டு, அவர் அடிக்கப்பட்டு, அந்த பாடுகளை, பாவங்களை அவர் ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக இப்போது அந்த ஒரு பிரிவினை இங்கே உண்டாக்கப்படுகிறது. பிதாவின் முகம் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மறைக்கப்படுகிறது. இந்த மறைவு இப்போது இங்கே ஒரு கேப், ஒரு பிரிவு, இது இப்படி நடைபெற்றது நிமித்தமாக
குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தாங்க முடியாத ஒரு வேதனை, இப்போது தனிமைப்படுத்தப்படுகிற ஒரு நிலைமை அவருக்குள்ளால காணப்பட்டது. இந்த வேதனையை அவர் தாங்க முடியாத காரணத்தினால் அவர் மகா சத்தமாய், அந்த வசனம் அப்படியாக தான் சொல்கிறது, மகா சத்தமாய் ஏலி ஏலி லாமா சபக்தானி, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அவர் மிகுந்த சத்தத்தோடு சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். உலக பிரகாரமாக நாம் பார்க்கும்போது ஒரு தாயானவள் தன்னுடைய பிள்ளை பெற்றெடுத்த உடனே அங்கே தொப்புள் கொடி அறுக்கப்படுகிறது. இப்போது இருவருமாக பிரிக்கப்படுகிறார்கள். பிரிக்கப்பட்ட பின்புதான் அங்கே தாய்க்கும் பிள்ளைக்கும் தாய் மகனார் மகள் என்று ஒரு உறவு பலப்படுத்தப்படுகிறது. அதே போல பிதாவும் குமாரனும் இருவரும் ஒன்றாக இருந்து இப்போது ஒரு பிரிவு உண்டாக்கப்படுகிறது. இந்த பிரிவின் நிமித்தமாக நாம் ஒவ்வொருவரும் மகனாக மகளாக அவரோடு நாம் இப்போது இணைக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஒவ்வொருவரும் இதுவரையிலும் ஒருவேளை நாம் அவரை கஷ்டப்படுத்தி இருக்கலாம், வேதனைப்படுத்தி இருக்கலாம், துக்கப்படுத்தி இருக்கலாம். ஆனால் நமக்காக அவர் அடிக்கப்பட்டிருக்கிறார். நமக்காக அவர் பல வேதனைகளை அடைந்து கொண்டிருக்கிறார். இந்த வேளையில் நாம் ஒவ்வொருவரும் அவருக்காக நம்மை அர்ப்பணிப்போம். இன்றைக்காவது நாம் ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொள்வோம். இனிமேல் நான் இப்படிப்பட்ட உம்மை துக்கப்படுத்துகிற காரியங்கள், உம்மை கஷ்டப்படுத்துகிற காரியங்கள், உம்மை விட்டு தூரமாய் பிரிக்கிற காரியங்களை நான் செய்ய மாட்டேன் என்று நாம் அங்கே ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை கேட்ட உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நாம் இப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மொழிந்த 5வது வார்த்தை, தாகமாயிருக்கிறேன். இந்த வார்த்தையை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மையும் உலக மக்களையும் பாவத்தின் சாபத்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு நித்தியமான வாழ்க்கையை கொடுக்கும்படியாக அவர் நமக்காக சிலுவையிலே விலை கிரயம் செலுத்தினார். பாவ நிவாரண பலியானார். ஜீவ பலியாக அவர் சிலுவையிலே நமக்காக பாடுகளை அவர் சகித்தார். இயேசு கிறிஸ்துவை கித்செமனே தோட்டத்திலே கள்ளனை பிடிக்க பட்டயங்களோடும் ஈட்டிகளோடும் புறப்பட்டு வருவது போல வந்து இயேசுவை கைது செய்தார்கள். அவரோடு கூட இயேசுவால் சிநேகிதனே என்று அழைக்கப்பட்ட யூதாஸ்காரியோத் இயேசுவை காட்டி கொடுக்கிறான். இயேசுவை கைது செய்கிறார்கள். கித்செமனே என்பதற்கு எண்ணெய் ஆட்டும் செக்கு என்று அர்த்தமாம். கித்செமனே தோட்டத்தில் கைது செய்யப்பட்டது முதல் இயேசு கிறிஸ்துவின் சரீரம் செக்கில் இட்டு ஆட்டி பிழிவது போல அவருடைய சரீரத்தில் இருந்த இரத்தமெல்லாம் பிழியப்பட்டது. இயேசு கிறிஸ்துவை கைது செய்து சிவப்பங்கியை அவருக்கு உடுத்தி முள்களினால் ஒரு கிரீடத்தை பின்னி அவர் சிரசில் வைத்து ஒரு கோலை அவருக்கு கொடுத்து அவரை கன்னத்தில் அடித்தார்கள். வேலைக்காரரும் அவரை கன்னத்தில் அடித்தார்கள், முகத்தில் துப்பினார்கள். அவரது கண்களை கட்டி ஞான திருஷ்டினால் உன்னை கூட்டியது யார் என்று சொல்லி அவரை பரியாசம் செய்தார்கள். அவருடைய கையில் கோலை கொடுத்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு அவரை வணங்கி யூதருடைய ராஜாவே வாழ்க என்று சொல்லி பரியாசம் பண்ணி அந்த கோலினால் இயேசுவை அடித்தார்கள். இப்படியாக நமக்காக அவர் இந்த உலகத்தையே படைத்த ஆண்டவர் ஒரு அடிமையைப் போல அவர் நடத்தப்பட்டார். பிலாத்து இயேசுவை வாரினால் அடிப்பித்து சிலுவையில் அறையும்படியாக ஒப்பு கொடுக்கிறார். போர் சேவகர் கூட்டம் முழுவதும் வருகிறார்கள். அவர்கள் 600 சேவகர்கள் இயேசுவை ஓயாமல் அடிக்கிறார்கள். முட்கள் பதியப்பட்ட சாட்டையால்
இயேசுவை ஓயாமல் அடிக்கிறார்கள். இதனால் அவருடைய சரீரமெல்லாம் பிக்கப்பட்டது. அவருடைய சரீரம் படைசால் போல் உழப்பட்டது. இரத்தமும் சதையும் வெளியே பித்து கொண்டு சிதறியது. சிரசிலே முள்முடி அணிந்தவராய் 150 கிலோ எடையுள்ள பார சிலுவையை சுமந்து கொண்டு கொல்கதா நோக்கி நடக்கின்றார். பாரம் தாங்க முடியாதபடிக்கு 3 முறை அவர் தரையிலே முகங்குப்புற விழுகின்றார். அப்போதும் அந்த சேவகர்கள் அவரை அடிக்கிறார்கள். அவரை கொல்கதா மலைக்கு கொண்டு போய் கைகளில் கால்களில் ஆணி கடாவி சிலுவையிலே அவரை மாட்டி கள்ளர்கள் நடுவிலே அவரை சிலுவையில் நிறுத்தினார்கள். அக்கிரமக்காரரில் ஒருவராக அவர் எண்ணப்பட்டார். அகோரமாக நாம் பார்க்கத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. சரீரமெல்லாம் பிக்கப்பட்டவராய், முள்முடி அணிந்தவராய், முகத்திலே இரத்தம் வடிய தாங்கொண்ணா வேதனையோடு அவருடைய உயிர் பிரிய இன்னும் சிறிது நேரமே உள்ள நிலையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாகமாயிருக்கிறேன் என்றார். தாகம் தாகம் என்றீர், எனக்காய் ஏங்கி நின்றீர். தாகம் தாகம் என்றீர், எனக்காய் ஏங்கி நின்றீர். பாவங்கள் சுமந்தீர், பரிகார பலியானீர். பாவங்கள் சுமந்தீர், பரிகார பலியானீர். அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உருகுதப்பா. உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உருகுதப்பா. வாசிக்கலாம். யோவான் 19ஆம் அதிகாரம் 28வது வசனம். அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்றார். எல்லாம் முடிந்தது என்று அறிந்து பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு மனுஷகுமாரனாக அனுப்பின தேவனுடைய சித்தம் நிறைவேற்றி விட்டதை அறிந்தவராக வேத வாக்கியம் நிறைவேறும்படியாக தாகமாயிருக்கிறேன் என்றார். வேத வாக்கியம் நிறைவேறும்படியாக இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு, வளர்ப்பு, ஊழியம், அவருடைய மரணம், சிலுவை பாடுகள், உயிரோடு எழும்புற எல்லாவற்றையும் குறித்து வேதத்திலே 6000 ஆண்டுகளுக்கு முன்பதாக தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 5வது வேத வாக்கியம் சங்கீதம் 22ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. என் நாவு மேல் வாயோடே ஒட்டி கொண்டது. சங்கீதம் 69:21 என் ஆகாரத்தில் கசப்பு கலந்து கொடுத்தார்கள், என் தாகத்துக்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள். இந்த வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக இயேசு தாகமாயிருக்கிறேன் என்றார். காடி நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் கடற்காளானை காடியிலே தோய்த்து ஈசோப்பு தண்டிலே மாட்டி அதை அவருடைய வாய்நிடத்தில் நீட்டி கொடுத்தார்கள். அவர் அதை வாங்கி கொண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த கொடிய கசப்பையும் அவர் ஏற்றுக்கொண்டார். மார்க் 15ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். கொல்கதா என்னுமிடத்தில் இயேசு வந்தபோது வெள்ளைப்போளம் கலந்த கசப்பான காடியை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள். அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, யூத பாரம்பரியத்தின்படி ஒரு மரண தண்டனை விதிக்கப்பட்ட கைதியை அடித்துக்கொண்டே எருசலேம் தெரு வீதியாக கொண்டு செல்வார்களாம். அப்போது அந்த கைதி வேதனை தெரியாமல் இருக்கும்படியாக ஒரு போதை நிறைந்த ஒரு காடியை, கசப்பான வெள்ளை போளத்தை புளிப்பான திராட்சை ரசத்திலே சேர்த்து அந்த காடியை
போதைக்காக அந்த கைதிக்கு கொடுப்பார்களாம். அதே போல இயேசுவுக்கும் அந்த காடியை கொடுத்தார்கள். ஆனால் அவரோ அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன் தெரியுமா பிரியமானவர்களே, நமக்காக இயேசு எல்லா வலிகளையும் வேதனைகளையும் அவர் தாங்கிக் கொண்டார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது முழுக்க முழுக்க மனிதனாகவும் தெய்வமாகவும் அவர் வாழ்ந்தார். நம்மை போல பசி, தாகம், தூக்கம், சோர்வு, கோபம், பாடுகள் அத்தனையும் உடையவராய் அவர் ஒரு மனிதனாக வாழ்ந்தார். எனவே அவருக்குண்டான தாகம் அவருடைய சரீர பாடுகள் நிமித்தமாகவும் அவருடைய சரீரத்தில் உள்ள இரத்தமெல்லாம் வெளியேற்றப்பட்டதனாலும் அவருக்கு தாகம் உண்டாயிற்று. சிம்சோன் தாகத்தால் கதறிய போது ஏலி பள்ளத்தை திறந்து தேவன் அவன் தாகத்தை தீர்த்தார். ஆகாரின் மகன் தாகத்தால் கதறிய போது வனாந்தரத்தில் நீரூற்றை காண்பித்தார். அது மட்டுமல்ல, இஸ்ரவேல் ஜனங்களின் தாகத்தை தீர்க்க வனாந்தரத்தில் கன்மலையை பிளந்த தேவன் தன்னுடைய நேசகுமாரன் சிலுவையில் தாகத்தால் கதறும்போது இந்த குரல் பிதாவின் செவிகளில் கேட்கவில்லையோ? பிரியமானவர்களே, உலக மக்கள் அனைவரின் பாவத்தையும் சிலுவையிலே அவர் சுமந்து நின்றபோது அவருக்கும் பிதாவுக்கும் உள்ள தொடர்பு துண்டிக்கப்பட்டது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினால் நிராகரிக்கப்பட்டார். அன்று சமாரியா ஸ்திரீயிடம் நான் உனக்கு ஜீவ தண்ணீர் கொடுப்பேன் என்று சொன்னவர் இயேசு கடல் மீது நடந்தவர். தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார். அவரால் அந்த தாகத்தை தீர்த்து கொள்ள முடியாதா? ஆனால் இயேசு நமக்காக மரண பரியந்தம் சிலுவையிலே தம்மை தாழ்த்தினார். அதோடு இயேசு கிறிஸ்து பரிசுத்தராய் அற்புதங்கள் அதிசயங்கள் செய்து மரித்தவனை உயிரோடு எழுப்பி காற்றையும் கடலையும் அதட்டி வியாதியஸ்தரை சுகமாக்கி அவர் முழுக்க முழுக்க தெய்வமாக இந்த உலகத்தில் வாழ்ந்தார். எனவே அவருக்குண்டான தாகம் ஆத்மீக தாகம். ஏசாயா 53:12 அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து கொண்டதால் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன் என்று பிதாவானவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். ஒரு வேலைக்காரன் தன் வேலையை முடித்து கூலிக்காக தாகத்தோடு இருப்பது போல இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அவருடைய சித்தத்தை முடித்தவராய் பிதாவானவர் வாக்கு பண்ணின அந்த ஆத்மாவுக்காக அவர் தாகமாய் இருந்தார். தேவனால் படைக்கப்பட்ட ஜனம் நரகத்துக்கு போய்விடக் கூடாதே என்று சொல்லி அழிந்து போகிற ஆத்துமாக்கள் மீது இயேசு தாகமாயிருந்தார். ஏசாயா 1:3 மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணையும் அறியும், இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறதே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மீதும் நம் ஒவ்வொருவர் மீதும் அவர் தாகமுள்ளவராய் இருக்கிறார். நம்மை குறித்து அவர் எதற்காக தாகமாய் இருக்கிறார்? 3 காரியங்களை மட்டும் நாம் பார்க்கலாம். நாம் மனம் திரும்ப வேண்டும் என்று நம்மை குறித்து அவர் தாகமாய் இருக்கிறார். நாம் இப்போது எந்த சூழ்நிலையில் காணப்படுகிறோம்? ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து தேவ பிரசன்னத்தை இழந்து தூரமாய் இருக்கிறோமா? உலக சிற்றின்பங்களுக்கும் ஆசா பாசங்களுக்கும் போதைக்கும் அடிமைப்பட்டு கர்த்தரை விட்டு நாம் தூரமாய் இருக்கிறோமா? நம்மை குறித்து அவர் தாகத்தோடு இருக்கிறார். தன்னுடைய இளைய மகன் தகப்பனை விட்டு தூரமாய் சென்று எப்போது தன்னை நோக்கி வருவான் என்று சொல்லி தாகத்தோடு காத்திருந்த தகப்பனை போல என் ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்காகவும் நம்முடைய தகப்பன் என் மகன் என் மகள் என்னை தேடி வரமாட்டானா வரமாட்டாளா, இந்த பாவமான வாழ்க்கையை விட்டு மனம் திரும்பி என்னண்டை வரமாட்டானா என்று சொல்லி ஏக்கத்தோடு நம்மை குறித்து அவர் தாகமாயிருக்கிறார். நாம் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போமா? கர்த்தர் விரும்பாத காரியங்களை நம்மை விட்டு அகற்றி அவருக்கு பிரியமாய் வாழ நாம் நம்மை அர்ப்பணிப்போமா?
மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவர் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் வந்தார். ஹல்லேலூயா. இரண்டாவதாக நாம் ஆவிக்குரிய கனிகளை கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் நம்மீது தாகமாயிருக்கிறார். கனியற்றிருந்த அத்தி மரத்தை அவர் சபித்தார் என்று நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்களிலே சொல்லப்படுகிறது, அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம் போன்ற ஆவிக்குரிய கனிகளை குறித்து நாம் இப்படிப்பட்ட ஆவிக்குரிய கனிகளை கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் நம்மீது தாகத்தோடு இருக்கிறார். நாம் அதிகமாக வேதம் வாசித்து ஜெபித்து செடியாகிய இயேசுவோடு நாம் அதிகமாக இணைந்து அவரோடு ஐக்கியமாய் இருப்போமானால் அதிகமான கனிகளை கொடுப்போம். அது மாத்திரமல்ல, மத்தேயு 25, 35, 36 வசனங்களின் படி நாம் அவருக்காக நாம் பசியாயிருந்தேன், ஆகாரம் கொடுத்தீர்கள், வியாதியாயிருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள், வஸ்திரம் இல்லாதிருந்தேன், வஸ்திரம் கொடுத்தீர்கள் என்று சொல்லப்பட்டபடி சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவர்களாக, நற்கிரியைகள் செய்கிறவர்களாக, இயேசுவின் சுபாவங்களை நாம் தரித்தவர்களாய் சாட்சியுள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழும்படியாக ஆண்டவர் நம்மை குறித்து தாகத்தோடு இருக்கிறார். இந்த நாளிலே நாம் நம்மை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவர் நம்மளே கனியுள்ள வாழ்க்கையை பார்க்கும்படியாக நாம் அவருக்கு கனி கொடுக்கிறவர்களாக நாம் மாறவும் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். மூன்றாவதாக, நாம் கர்த்தருடைய சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்று அவர் நம்மீது தாகத்தோடு இருக்கிறார். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்கிறது, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடைசியாக தம்முடைய சீஷர்களுக்கு கொடுத்த கட்டளை, சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்ட நாம் ஒவ்வொருவரும் அவருடைய சீஷர்களாய் இருக்கிறோம். நாம் அவருடைய சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும் என்று சொல்லி நம்மை குறித்து அவர் தாகத்தோடு இருக்கிறார். அன்றைக்கு ஒரு சமாரிய ஸ்திரியை குறித்து ஆண்டவர் அவருடைய காரியங்களை வெளிப்படுத்தின போது அந்த கிராமத்து மக்கள் அனைவரையும் இயேசுவிடம் அவள் அழைத்து கொண்டு வந்தாள். ஒரு அந்திரேயா ஒரே ஒரு பேதுருவிடம் மேசியாவை கண்டேன், வந்து பார் என்று சொல்லி அழைத்து கொண்டு வந்தான். அந்த பேதுருவின் ஒரே பிரசங்கத்தில் 2000 பேர் 3000 பேர் என்று இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவர் நமக்கு எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறார். நம்முடைய வாழ்நாள்களை கூட்டி கொடுத்திருக்கிறார். நாம் கர்த்தர் செய்த நன்மைகளை, கர்த்தருடைய சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லி நம்மை குறித்து ஆண்டவர் தாகத்தோடு இருக்கிறார். நாம் இன்றைக்கு எதன் மீது தாகமாயிருக்கிறோம்? பிரியமானவர்களே, உலக ஆசைகளின் மீதா, உலக பொருட்களின் மீதா, பாவ சந்தோஷங்களின் மீதா, எதன் மீது நாம் தாகமாயிருக்கிறோம்? நமக்கு எல்லாருக்கும் ஒரு தாகம் உண்டு. நாம் நித்திய ராஜ்யத்தை சுதந்திரிக்க வேண்டும். நம் எல்லாருக்கும் அந்த தாகம் இருக்கிறது. நம்முடைய தாகத்தை ஆண்டவராகிய இயேசு தீர்க்க வேண்டும். அதற்காக நாம் அவருடைய தாகத்தை தீர்ப்பவர்களாக மாறுவோம். ஒவ்வொருவரும் கர்த்தர் செய்த நன்மைகளை நாம் பிறருக்கு, நம்முடைய நண்பர்களுக்கு, சமுதாயத்தில் உள்ளவர்களுக்கு, அக்கம் பக்கத்தினர், உறவுகளுக்கு எல்லாம் நாம் இயேசு கிறிஸ்துவின் அன்பையும் அவர் செய்த நன்மைகளையும் அவருடைய சுவிசேஷத்தையும் அறிவிப்போம். விசேஷமாக இந்த லெந்து நாட்களிலே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாரும் ஒருவரை கர்த்தருக்காக ஆதாயம் செய்ய வேண்டும். கர்த்தருடைய சுவிசேஷத்தை நாம் அவர்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் தீர்மானம் எடுப்போம். இன்னும் கொஞ்ச நாட்கள் தான் நம்முடைய வாழ்க்கை முடியும் போது நாம் ஒன்றும் கொண்டு போவதில்லை. நாம் கர்த்தருடைய சமூகத்திலே நித்தியத்திற்குள்ளே கர்த்தர் நம்மை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்ளும்படியாக அவருடைய தாகத்தை தீர்த்து மனம் திரும்பி பரிசுத்தமாய் வாழ்ந்து ஆவிக்குரிய கனிகளை கொடுத்து கர்த்தருடைய சுவிசேஷத்தை அறிவித்து கர்த்தருடைய தாகத்தை தீர்க்கிறவர்களாயிருப்போம். கர்த்தர் தாமே நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
ஆண்டவர் மீட்பருமாக இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற அவருடைய நாமத்தினாலே இந்த சிலுவின் தியானத்தின் நாளில் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். என்னுடைய வார்த்தைக்கு முன்பாக நம்ம தலையில் தாழ்த்தி தெய்வ சமூகத்தை நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிறீங்க நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த 6வது வார்த்தையை ஆண்டவரே அடியின் மூலமாக நீங்கள் பேசுவதற்கு உதவி செய்யுங்க நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் இடைப்படும் நீர் ஆசீர்வதியும் கேட்குற சனங்கள் மேலும் உங்களுடைய வல்லமை வெளிப்படட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த நாளில் கூட இந்த 6வது வார்த்தை முடிந்தது என்ற வார்த்தைக்கு முடிந்தது என்று சொல்லும் பொழுது அது ஒரு முடிவுக்குரியதான வார்த்தை அல்ல, அது ஒரு ஆரம்பத்துக்குரிய வார்த்தையாக இருக்கிறதை பார்க்கிறோம். எனக்கு அருமையான தெய்வ ஜனமே, இந்த நாளில் சிலுவின் தியானத்தின் 7 வார்த்தைகளை நம்ம ஒவ்வொரு பேசுவதை நீங்கள் கவனிக்க போகிறீர்கள். இது 6வது வார்த்தையாய் முடிந்தது என்ற வார்த்தை ஒருவேளை பேசுகிற என்னுடைய வாழ்க்கையில் கூட அநேக நேரம் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம முடிந்தது எல்லாம் முடிவடைந்து விட்டதுன்னு சொல்லி நாம் நினைத்திருக்கலாம். ஆனால் இன்னைக்கு முடிவு இல்லை, ஒரு ஆரம்பம் என்று சொல்லி உங்கள் மத்தியில் நான் ஆரம்பித்து வைக்க முடியாது எனக்கும் கிருபை செய்து வைத்திருக்கிறார். உண்மையாகவே நம் இயேசு இன்றைக்கும் நமக்காக அவர் பரிந்து பேசுகிற தேவனாக இருக்கிறார். அவர் முடிந்தது சொல்வதற்கு காரணம் அது ஒரு முடிவை குறிக்கிறது அல்ல, பிதாவானவர் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டதான அந்த பொறுப்புகளை அவர் முடிக்கிறதை பார்க்கிறோம். God reveals his power on the cross. அவர் வல்லமையை அந்த சிலுவையில் அவர் வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அந்த வல்லமை என்று சொல்லும் பொழுது எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது இங்கு வேதம் தெளிவாக இங்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவர் வல்லமை அவர் வெளிப்படுத்துகிறார். நீங்களும் நானும் அநேக நேரம் நம்முடைய வாழ்க்கையில் தோல்விகளை சந்தித்த நாட்களில், அநேக வேதனைகள் நம்ம சந்தித்த நாட்களில் ஐயோ எல்லாம் முடிந்தடைந்தது என்று நினைக்கும்பொழுது இல்லை, முடிவு ஒரு ஆரம்பமாகவே நம்முடைய வாழ்க்கை என்றைக்கும் இருக்கும். ஏனால் the end is a starting in our life. இங்கே இயேசுவானவர் God reveals his power on the cross. நான் முதலாவது சொல்லுகிற இந்த வார்த்தை. 2வதாக God shows his love on the cross. அவருடைய அன்பை அவர் சிலுவையில் அவர் வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். 3வதாக God removed all our sorrows on the cross. நம்முடைய துக்கங்கள் எல்லாவற்றையும் அவர் சிலுவையில் அவர் எடுத்துகிறதை பார்க்கிறோம். 4வதாக Jesus took the punishment for all our sins on the cross. நம்முடைய எல்லாருடைய பாவத்தையும் அவர் சிலுவையில் அவர் சுமந்ததை நாம் பார்க்கிறோம். இந்த வல்லமை வெளிப்படுத்தும் நிமித்தமாக, அவருடைய அன்பை வெளிப்படுத்தும் நிமித்தமாக, அவர் நம்முடைய துக்கங்களை சுமந்தது நிமித்தமாக, நம்முடைய பாவங்களை சுமந்தது நிமித்தமாக நம்முடைய வாழ்க்கையிலே என்ன நடக்கிறது? எனக்கு அருமையான தேவ சனமே, ஒரு புதிய ஒரு உறவு நமக்குள்ளாக உண்டாகிறதை பார்க்கிறோம். the relationship within a God through the cross. ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்ம கடந்து போகிறதை பார்க்கிறோம். இந்த வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளையே, முடிந்ததுன்னு சொல்லி நினைச்சு உங்க வாழ்க்கையில் நீங்கள் அமர்ந்திருப்பீன்னு சொன்னால் அது முடிவல்ல, ஒரு புதிய ஒரு ஆரம்பம் உடைய வாழ்க்கையில் தொடங்கிறத நீங்கள் மறந்து போக வேண்டாம். நீங்கள் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும்போது, when we start to become or to accept Jesus as a savior in your life, இது நிமித்தம் என்ன உண்டாக சொன்னால் ஒரு forgiveness. We receive the forgiveness through the cross. இந்த சிலுவை நிமித்தமாக ஒரு பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை நீங்கள் பெற்றுக்கொள்கிறதை பார்க்கிறோம். 2வதாக we become the member of the God's family. தேவனுடைய வீட்டில் நீங்கள் ஒரு நபராக நீங்கள் மாறி விடுகிறதை பார்க்கிறோம். The freedom through the cross. இயேசுடைய மரணம் நமக்கு ஒரு பெரிய ஒரு வெற்றியை அது கொடுக்கிறதை பார்க்கிறோம். நான் முதலாவதாக சொன்னபடியாக இந்த 4 காரியத்தை மறுபடியும் நான் சொல்ல விரும்புகிறேன். அவருடைய வல்லமை வெளிப்படுத்துகிறார், அவருடைய அன்பை வெளிப்படுத்துகிறார், நம்முடைய துக்கங்களை சுமக்கிறார். 4வதாக நமக்காக அவர் சிலுவையிலே அடிக்கப்பட்டது நிமித்தம் அவர் நம்முடைய மீறுதல்கள் காயங்கள்லாம் நம்முடைய பாவத்து நிமித்தம் அவர் அடிக்கப்படுகிறதை நம்ம பார்க்கிறோம். இது நிமித்தம்தான் நமக்கு நீங்கள் இதெல்லாம் உணர்ந்த பின்பு அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது நமக்கு ஒரு
பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை நம்ம பெற்றுக்கொள்ளுகிறோம். அது நிமித்தம் ஒரு பெரிய விடுதலை நமக்கு கிடைக்கிறதை பார்க்கிறோம். அது என்ன விடுதலை? the freedom from the Satan, பிசாசின் கரத்திலிருந்து நமக்கு விடுதலை. அநேக நேரம் கொலோசியர் 1:13 நம்ம பார்க்கிறோம். the freedom from the Satan. ஃப்ரீடம் என்று சொல்லும் போது நீங்கள் பழைய பாவங்கள் அநேக நேரம் பிசாசு நம்முடைய கண்களை முன்பாக கொண்டு நிறுத்துவான். the present sin, then நம்முடைய சுகவீனமான காரியம், நம்முடைய சிக்னஸ், நம்முடைய கர்ஸ், சாபங்கள், இதெல்லாம் நம்முடைய கண்களுக்கு முன்பாக எப்போது பிசாசம் கொண்டு வந்து போட்டு நம்முடைய வளர முடியாதபடி, நம்ம நிம்மதியாக இருக்க விடாதபடி, சமாதானமாக இருக்க முடியாதபடி நம்முடைய அவன் எப்போதும் கீழ்ப்படுத்தி கொண்டே இருப்பான். அவனுக்கு அடிமையாக, ஸ்லேவாக இருக்க முடியும் அவன் செய்து கொண்டிருப்பான். ஏன்னால் பழைய பாவங்களை பிசாசனை கொண்டு வந்து மறுபடியும் நீ பாவி பாவின்னு சொல்லிக்கொண்டே இருப்பான். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி அதை நம்மளை சுத்திகரிக்கிறதா இருக்குது. தெய்வ பிள்ளைகளை, இந்த நாளில் கூட இந்த சத்தியத்தை கேட்குற, இந்த வார்த்தையை கேட்குற எனக்கு அருமையான தெய்வ பிள்ளையே, உன் வாழ்க்கை முடிந்து நினைத்து கொண்டு இருப்பான்னு சொன்னால், இல்லை, உனக்காக ஒரு இரட்சகர், ஒரு மீட்பர் உனக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டது நிமித்தமாக அந்த இயேசுவின் தழும்புகளால் நீங்கள் குணமாகிறீர்கள். அந்த இயேசுவின் வார்த்தையினால் நீங்கள் விடுதலை பெறுகிறீர்கள். அது நிமித்தம் நம்ம நினைக்கலாம், what God did for me, what Jesus did for me, what the Holy Spirit did for me. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் கேள்விகள் இருக்கிறதா? எனக்கு என்ன செய்தார் தகப்பன்? என்னுடைய இயேசு எனக்கு என்ன செய்தார்? பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்தார் சொல்லி ஒரு கேள்வி உங்களுடைய வாழ்க்கை இருக்க சொன்னால், just you do one thing in this day. Today நீங்க சொல்லுங்க, I put a trust in you. உம்மை நான் நம்புகிறேன் ஆண்டவரே. நீர் எனக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டு நான் நம்புகிறேன் ஆண்டவரே. Put the whole trust on him. அவர் உங்களுக்காக செய்ததை நினைத்து பாருங்கள். When Jesus died on the cross, அவர் சிலுவையில் அடிக்கப்பட்ட போது அவர் தலையை சாய்த்து பிதாவிடத்தில் ஆவியோர் ஒப்புவிக்கிறதை பார்க்கிறோம். இந்த வார்த்தையை கேட்கிற எனக்கு அருமையான தெய்வ பிள்ளையே, please you believe that Jesus as a savior in your life. I believe he took all the punishment for my sin. இதை நீங்க நம்ப வேண்டும். நான் நம்புகிறேன், நான் நம்புகிறேன். என்னுடைய மீறுதலுக்காக, என்னுடைய பாவங்களுக்காக, என்னுடைய அக்கிரமங்களுக்காக அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டார். நான் விடுதலையை பெற்றிருக்கிறேன். இரண்டாவதாக, I receive the forgiveness. நான் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை நான் பெற்றுக்கொள்ளுகிறேன். மூன்றாவது நடக்கிற ஒரு காரியம், I get the new relationship with the God. I thank him for the new relationship என்று சொல்ல வேண்டும். நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிற ஒரு புதிய உறவை எனக்கு அவர் கொடுத்திருப்பதனால, அந்த சிலுவை நிமித்தமாக ஒரு புதிதான ஒரு உறவை எனக்கு ஏற்படுத்தி ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார். அதற்காக என் தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளில் கூட ஒரு தீர்மானம் எடுப்பீங்களா? ஐ மேக் எ டிசிஷன் டுடேன்னு சொல்லி உங்களை நீங்களே இந்த நேரத்தில், இந்த பிரசங்கத்தை, இந்த வார்த்தையில் கேட்டுக்கொண்டு இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு ஜெபத்தை நீங்கள் எடுக்க முடியாது அன்பாக கேட்டுக்கொள்ளுகிறேன். யூ மேக் ஒன் டிசிஷன் டுடே தட் ஐ வில் லீவ் வித் ஹிம். அவருக்காக நான் வாழ்வேன், அவரோடு நான் வாழ்வேன். ஈச் டே இன் மை பர்சனல் லைஃப், என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் தேவனோடு நல்ல ஒரு ஐக்கியமாக ஜெபத்திலும் நான் வேத வாசிப்பிலும் நான் தினந்தோறும் அதை நான் செய்வேன்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுங்க. யூ கமிட் யுவர் லைஃப் டு ஜீசஸ். உங்களுக்காக ஒரு அடிக்கப்பட்ட ஒரு இயேசுவானவர் உங்களுக்காக உங்களை மீட்கும்படியாக இந்த இயேசு உலகத்தை வந்து மறந்து போக வேண்டாம். நம்ம கண்களை மூடி தெய்வ சமூகத்தில் நீங்கள் ஒப்பு கொடுப்பீர்களா? நீங்கள் ஒப்பு கொடுத்த தெய்வ சமூகத்தில், ஆண்டவரே உமக்கு நன்றி ராஜா, நன்றி பரிசுத்த ஆவியானவரே, தூய ஆவியானவரே. இந்த வார்த்தையில் கேட்ட யாராயிருந்தாலும் அப்பா, அவர் எப்படிப்பட்டதான நிலைமையில், ஒருவேளை என் வாழ்க்கை ஒரு முடிவுக்கு கடந்து வந்து விட்டது, இனி நான் வாழ முடியாது, மரணம்தான் என்னோட வாழ்க்கை, இந்த வியாதினால் நான் மரித்து போய்விடுவேன்னு சொல்லி எண்ணத்தோடு இருப்பான்னு சொன்னால், என் ஆண்டவரோட எண்ணங்களை மாற்றுவீராக. நீ வாழ்வை கொடுக்கிற தேவன் அப்பா, நீ வாழ்வளிக்கும்படியா நீ வந்த தேவன் ஆண்டவரே. இந்த வார்த்தையிலே கேட்கிற தேவ பிள்ளைகளுக்கு என் ஆண்டவர் ஒரு வாழ்வை நீ கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே ஒரு வாழ்வு உண்டாகட்டும் அப்பா.
ஓ ஹல்லேலூயா, இயேசுவின் இரத்தத்தினால் விடுதலை உண்டாகட்டும் நாங்கள் செபிக்கிறோம். குமாரன் விடுதலாக்கினால் மெய்யாகவே ஒரு விடுதலை உண்டு. அந்த விடுதலை சுகத்தை இந்த பிதா வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தின் ஜெபத்தில் பங்கேற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளிலும் இப்போது அற்புதம் நடக்கட்டும் அப்பா. ஒரு விடுதலை உண்டாகட்டும் நாங்கள் செபிக்கிறோம். இயேசுவானவர் தன்னுடைய ஊழியங்கள் எல்லாம் முடித்து அவர் பிதாவிடத்தில் தன் ஆவியை ஒப்புவிக்கிறது போல, தகப்பனே இந்த நேரத்தில் கூட உம்முடைய சமூகத்தில் எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை உம்முடைய சமூகத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஒரு தாய் ஒரு தகப்பன் தேற்றுவது போல, ஒரு தகப்பன் ஒரு பிள்ளையை சுமக்கிறது போல எங்களை சுமக்கிற தேவனாக இருக்கிறீர். அதற்காக நன்றி ராஜா. ரொம்ப கோடான கோடி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தீர்மானம் எடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தரோடு ஆசீர்வதிப்பீராக. உறுதியாக இருக்க உதவி செய்யும். மறுபடியுமாக அந்த பழைய பாவங்கள், பழைய எண்ணங்கள் ஆண்டவரே இதெல்லாம் மாறட்டு இயேசுவின் நாமத்தினால் தைரியமாய் வாழும்படி ஆண்டவர் உதவி செய்வீராக. ஒருவே பிதா விக்டோரியஸ் லைஃப் அங்கே வாழட்டும் அப்பா. வியாதியை குறித்து, எதிர்காலத்தை குறித்த பயங்கள்லாம் நீங்கட்டும் நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தனை பெரிய காரில் செய்வீராக ராஜா. நம்முடைய வல்லமுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகளை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. துவியாவி ஆண்டவரே, நாங்கள் சிறுகவும் நீர் எங்களுடைய வாழ்க்கையில் பெருகுவீராக ராஜா. நீர் ஆசீர்வதியும். நம்முடைய ஏறப்பட்ட நம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். God bless you. இரண்டாயிரம் வருஷங்களுக்கு முன்பதாக சர்வலோகத்தின் பாவங்களையும் சுமந்து தீர்க்கும்படியாய் இந்த பூமியிலே மனுஷனாய் அவதரித்து இந்த நாளிலும் கல்வாரி மேட்டிலே தன்னுடைய கரங்களிலும் கால்களிலும் ஆணிகளால் அடிக்கப்பட்டவராய் முள்முடி சூட்டப்பட்டவராய் தொங்கி கொண்டிருக்கிறதான இயேசு கிறிஸ்துவின் பாடு மரண நாட்களை விசேஷமாக புனித வெள்ளியாகிய இந்த நாளை ஆராதித்து கொண்டிருக்கிறதான உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட இந்த சிலுவை வசனத்தை தியானிக்கும்படியாய் எனக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த ஹெவன் டிவி ஊழியத்தையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். எல்லாவற்றுக்கும் மேலாக அடிமையாகிய எனக்கு இந்த வசனத்தை தியானிக்கும்படியாய் உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாய் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த என் இயேசு கிறிஸ்துவுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியையும் துதி ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுத்துக் கொள்ளுகிறேன். இந்த 7வது வார்த்தையை சிந்திப்பதற்காய் தெரிந்து கொண்ட வேத வசனம் பரிசுத்த லூக்கா என்பவர் எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் 46வது வசனம். பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். இந்த 7ஆம் வார்த்தையின் விரிவாக்கத்தை கர்த்தர் நமக்கு கற்றுத்தரும்படியாய், அதன் ரகசியத்தை ஆண்டவர் நமக்கு போதித்து தரும்படியாய் கண்களை மூடி ஜெபிப்போம். கிருபையுள்ள நல்ல தகப்பனே, இந்த வேளைக்காய் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, நீர் கல்வாரியிலே சிந்தின இரத்தத்தின் மூலமாய் எங்களுடைய பாவங்களை கழுவும்படியாய் கர்த்தாவே நீர் எங்களுக்கு தந்த இந்த நல்ல தருணத்திற்காய் கோடி ஸ்தோத்திரம். இந்த 7வது வசனத்தை நாங்கள் தியானிக்க முற்படுகிறோம் கர்த்தாவே. ஆவியானவர் எங்களோடு இடைபடணும்னு சொல்லி ஜெபிக்கிறோம். நீர் எங்களுக்காய் பேசுவீராக. இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொருடைய உள்ளங்களிலும் ஆண்டவரே இந்த வசனத்தின் ரகசியத்தை, இந்த வார்த்தையின் ரகசியத்தை கர்த்தர் கற்றுக் கொடுப்பீராக என்று ஜெபிக்கிறோம். கற்றுக் கொடுக்கப்படுற அன்பிற்காய் ஸ்தோத்திரம். அடிமையை தாழ்த்திறனப்பா, நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுவீராக. உம்முடைய நல்ல நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். உம்முடைய சிலுவை அடிவாரத்துக்குள்ள அடிமையை தந்து நிற்கிறேன். அடிமையின் ஆண்டவரே சுயம் எரிந்து சாம்பலாவதாக என்று ஜெபிக்கிறேன். மீட்பர் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இயேசு கிறிஸ்து சொன்ன இந்த 7வது வார்த்தை அவரது சத்தியத்தின் நிறைவேறுதல் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. யோவான் என்பவர் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 15வது வசனத்தின் 2வது பகுதி இப்படியாய் சொல்லுகிறது. ஆடுகளுக்காக என் ஜீவனை கொடுக்கவும் அதை எடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு என்று சொல்லி. அப்படி என்று சொன்னால் அவர் அதிகாரத்தோடு இந்த உலகத்திலே வாழ்ந்த நாட்களிலே சொன்ன அந்த வார்த்தையின், அந்த வசனத்தின் நிறைவேறுதல் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இந்த வார்த்தையானது ஒரு முழுமையின் அடையாளமாக இருக்கிறது. எப்போதுமே 7 என்பது ஒரு முழுமை. 6 வார்த்தைகளையும் இயேசுநாதர் சிலுவையிலே சொன்ன போது ஜனங்கள் எல்லாரும் நினைத்தார்கள்
அவருடைய வார்த்தை முடிந்து விட்டது, அவருடைய சாப்டர் க்ளோஸ்ட் என்று நினைத்தார்கள். ஆனால் இயேசுவானவர் தன்னுடைய வாயை திறந்து மகா கம்பீரமாய் கடைசியாக ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி. அப்படியானால் இந்த வார்த்தை ஒரு முழுமையின் அடையாளம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இந்த வசனத்தை நாம் தியானிக்கும் போது அவர் தொடங்குகிறார் பிதாவே என்று சொல்லி தொடங்குகிறார். ஏன் பிதாவே என்று சொல்லி தொடங்குகிறார்? முதல் வசனமும் பிதாவே என்பதாக தொடங்குகிறார், கடைசி வார்த்தையும் பிதாவே என்று தொடங்குகிறார். அது நமக்கு எதை கற்றுத்தருகிறது? எந்த ஒரு காரியத்தை நாம் செய்தாலும் பிதாவானவருக்கு, இயேசு கிறிஸ்துவுக்கு முதலிடத்தை கொடுக்க வேண்டும். அவரிடத்தில் விண்ணப்பத்தை செய்துவிட்டு அந்த காரியத்தை நாம் செய்ய வேண்டும். ஒரு காரியத்தை தொடங்குவதற்கு முன்பதாக நாம் ஜெபிப்போம், ஆனால் முடிந்து அந்த காரியத்தில் நமக்கு வெற்றி கிடைக்கிறதோ தோல்வி கிடைக்கிறதோ எதுவாக இருந்தாலும் முடிந்த பிற்பாடு நாம் ஜெபிப்பதில்லை. இந்த வசனம் எதை நமக்கு கற்றுத்தருகிறது? எந்த ஒரு காரியத்தை தொடங்கினாலும் அதை முடித்தாலும் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும், அவரை தேட வேண்டும் என்று சொல்லி நமக்கு கற்றுத்தருகிறது. இயேசுவானவர் எதை ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி இந்த வசனம் நமக்கு கற்றுத்தருகிறது என்று சொன்னால், பிதாவே உம்முடைய கரங்களில் என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி. அப்படியானால் ஆவியை என்று சொல்லுகிற போது ஏதோ ஒன்று மறைந்திருக்கிறது. எது மறைந்திருக்கிறது என்று சொன்னால், அப்போஸ்தலனாகிய பவுல் 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 23வது வசனத்தில் அவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், உங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக என்று. அப்படியானால் ஆவி என்று சொல்லுகிற போது ஒவ்வொரு மனிதனுக்கும் 3 காரியங்கள் இருக்கிறது. ஒன்று ஆவி, ஒன்று ஆத்துமா, அடுத்தது சரீரம். அப்படி என்று சொன்னால் ஆவி ஆத்துமா சரீரம். இயேசுவானவர் இங்கே எதை ஒப்பு கொடுக்கிறார்? ஆவியை ஒப்பு கொடுக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆனால் இதிலே அடங்கி இருக்கிற சத்தியம் என்ன என்று சொல்லி நாம் பார்க்கிற போது, ஆவியை ஒப்பு கொடுப்பதற்கு முன்பதாக அவர் முதலாவதாக தன்னுடைய ஆத்துமாவை ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஏசாயா என்பவர் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 53வது அதிகாரத்திலே 10வது வசனமும் 12வது வசனமும் என்ன சொல்லுகிறது? அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றினார் என்று சொல்லி அந்த தீர்க்க தரிசனம் நமக்கு கற்றுத்தருகிறது. ஆம் பிரியமானவர்களே, இயேசுநாதர் வியாகுல வியாழன் இரவு அன்றே தன்னுடைய ஆத்துமாவை ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். மத்தேயு 26வது அதிகாரம் 38, 39 வசனங்கள், அவர் தன்னுடைய ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருந்தது என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அந்த மரணத்திற்கு ஏதுவான துக்கம் கொண்டபடியினாலே அவர் என்ன சொல்லுகிறார்? இயேசுநாதர், அப்பா பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆனாலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று சொல்லி அவர் வியாகுலப்பட தொடங்கினார். தேவதூதன் அவரை தேற்றுகிறார். அந்த நிமிடம் முதற்கொண்டு அவருடைய ஆத்தும வியாகுலம் கடந்து போகிறது. அப்படி என்று சொன்னால் அவர் முதலாவதாக எதை ஒப்பு கொடுத்தார்? தன்னுடைய ஆத்துமாவை ஒப்பு கொடுத்தார். இரண்டாவதாக இயேசுவானவர் எதை ஒப்பு கொடுக்கிறார்? அவருடைய சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறார். ஆண்டவர் இந்த உலகத்தில் 3.5 வருஷம் பணி செய்த நாட்களிலே எத்தனையோ தரம் ஜனங்கள் அவரை கொலை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஒரு சமயத்திலே உயர செங்குத்தான மலையிலே அவரை தள்ளி கொண்டு போய் அவரை கீழே தள்ளி கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறார்கள். ஆனால் அந்த நேரத்தில் அவர் மறைந்து போகிறார். ஆத்துமாவை அவர் ஒப்பு கொடுப்பதற்கு முன்பதாக அவர் சரீரத்தை ஒப்பு கொடுக்கவில்லை. என்றைக்கு எப்போது அவர் ஆத்துமாவை ஒப்பு கொடுத்தாரோ அது முதற்கொண்டு அவர் தன்னுடைய சரீரத்தையும் ஒப்பு கொடுப்பதற்காய் ஆயத்தப்படுகிறார். வியாழன் அன்று இரவிலே தன் ஆத்துமாவை ஒப்பு கொடுத்த இயேசுநாதர் தன் சரீரத்தையும் ஒப்பு கொடுக்க ஆயத்தமானபடினாலே மனுஷர்கள் அவரை பிடிக்கிற போது யூதாஸ் காரியோத்து முத்தம் செய்து அதற்கு பின்பதாக போர்ச்சேவகர்கள் அவரை பிடித்த போது தானே முன்வந்து தன்னுடைய சரீரத்தை பாவிகளான மனுஷர் கையிலே ஒப்பு கொடுக்கிறார். அதற்கு பிற்பாடுதான் அவர் தம்முடைய ஆவியை ஒப்பு கொடுக்கிறார். எப்படி ஆவியை ஒப்பு கொடுக்கிறார் என்று சொன்னால், பிதாவே உம்முடைய கரத்தில் என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஒப்பு கொடுக்கிறார். ஏன் என்று சொன்னால், பிரசங்கி நாக்கியோன் 12வது அதிகாரத்தில் 7வது வசனத்தில் குறிப்பிடும் போது அவர் சொல்லுகிறார், ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு திரும்பும் என்று சொல்லி. அப்படியானால் இயேசுவானவன் நினைக்கிறார், என்னுடைய ஆவியும் என் தேவன் தந்தது, என் தகப்பன் தந்தது. ஆனப்படினாலே என் தகப்பனுடைய கரத்திலே என் ஆவியை நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி அவருடைய கரத்திலே ஆவியை ஒப்பு கொடுக்கிறார்.
தேவனுடைய கரம் பராக்கிரமத்தின் கரம், அரவணைக்கும் கரம், ஆசீர்வதிக்கும் கரம், தேற்றும் கரம். அப்படிப்பட்ட அந்த கரத்தில் இயேசுவானவர் தன்னுடைய ஆவியை ஒப்பு கொடுக்கிறார். எப்படி அவர் ஒப்பு கொடுக்கிறாராம்? மகா சத்தமிட்டு அவர் ஒப்பு கொடுக்கிறாராம். ஏன்? அவர் அதிகாரமுடையவர். வானமும் பூமியும் அவருடைய வார்த்தையினால் உருவாக்கப்பட்டது. அவர் சர்வலோகத்தின் அதிபதி ஆனபடியினால தான் சர்வலோகத்தின் அதிபதி என்பதை உணர்த்தும்படியாய் தன்னுடைய ஜீவனை, தன்னுடைய ஆவியை மகா சத்தத்தோடு அவர் ஒப்புவிக்கிறார். ஒப்புவித்த முறைதான் எப்படி? தன்னுடைய ஆவியை ஒப்புவிப்பதற்கு தன் தலையை சாய்த்து தன் ஆவியை ஒப்பு கொடுக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தலையை சாய்ப்பது எதற்கு அடையாளம்? தாழ்மைக்கு அடையாளம். பிதாவானவரை கனப்படுத்துவதற்கு அடையாளம். அவருடைய தகப்பனாரை மேன்மைப்படுத்தவும் இவர் தாழ்மைப்படவும் உள்ளதற்கான அடையாளம். இந்த நாட்களில் நாம் என்ன செய்கிறோம்? நம்மிடத்தில் ஒரு தாழ்மை இருக்கிறதா? தாழ்மையற்று போன இந்த சமுதாயத்தில், மற்றவர்களை மதிக்க தெரியாத இந்த சமுதாயத்தில், பெரியவர்களுக்கு மரியாதை கொடுக்க தெரியாத இந்த சமுதாயத்தில் வாழுகிற நமக்கு இந்த ஆண்டவருடைய வார்த்தை எதை சொல்லுகிறது? மற்றவர்களுக்கு மரியாதையை கொடுக்க வேண்டும். நான் என் பிதாவுக்கு மரியாதையை கொடுக்கும்படியாய் எப்படி தலையை சாய்த்து என் ஜீவனை விட்டோனோ அதே போல மரியாதை கொடுப்பதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த வசனம் நமக்கு எதை கற்றுத்தருகிறது? ஒருவேளை 7வது வார்த்தையை சிந்தித்துக் கொண்டிருக்கிற நமக்கு ஆண்டவருடைய இந்த வார்த்தை எதை கற்றுத்தருகிறது என்று சொன்னால், எல்லா மனிதனுக்கும் ஒரு மரணம் உண்டு. ஒரு மனிதன் பிறந்தானேயானால் அவனுக்கு மரணமும் நிச்சயம். இதைத்தான் ஐஸ்வர்யவான் லாசரு ஓமையிலே நாம் பார்க்கிறோம். ஐஸ்வர்யவானும் மரிக்கிறார்கள், லாசரும் மரிக்கிறான். இருவரும் மரணம் அடைந்த பிற்பாடு அவருடைய ஜீவன் அவர்களை விட்டு பிரிந்து போகிறது. லாசரு பரதீசிலே தேவதூதர்களால் கொண்டு போகப்படுகிறார். ஆபிரகாமின் மடியிலே அவர் இருக்கிறார். ஆனால் இந்த ஐஸ்வர்யவானோ பாதாளத்தில் இருக்கிறார். அப்படி என்று சொன்னால் மரணம் அடைந்த உடனே ஒன்றிலந்த ஆவி பாதாளத்திற்கு செல்லும். இல்லை என்று சொன்னால் அது பரதீசுக்கு செல்லும். நாம் எல்லாரும் வாஞ்சிக்கிறது என்ன காரணத்தை முன்னிட்டும், என்னுடைய ஆவி பாதாளத்திற்கு சென்று விடக்கூடாது ஆண்டவரே, என்னுடைய ஆவி, என்னுடைய ஜீவன் பரதீசுக்கு வர வேண்டும், ஆபிரகாமின் மடிக்கு வர வேண்டும் என்று சொல்லி, அப்படி ஆபிரகாமின் மடியிலே நம்முடைய ஆவி செல்ல வேண்டும் என்று சொன்னால், நாம் பரதீசிலே சுகமாய் தங்கியிருக்க வேண்டும் என்று சொன்னால், இளைப்பாற வேண்டும் என்று சொன்னால், முதலாவதாக நம்முடைய ஆத்துமாவை நாம் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆத்துமாவை தேவாதி தேவனுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆத்துமா ஒப்படைப்பு என்பது என்ன? பாவத்திலிருந்து விடுபட்டு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழுகிறதான் ஆத்தும ஒப்படைப்பு. ஒரு நாள் அல்ல, ஒவ்வொரு நாளும். ஒருவேளை நம்மில் அநேகர் நினைக்கலாம், அந்த சிலுவையின் கள்ளன் கடைசி நேரத்தில் ஆண்டவரே நீர் என்னை நினைத்தருளும் என்று சொன்னதை போல ஆண்டவனுக்கு நான் என்னுடைய ஆத்துமாவை கடைசி நேரத்தில் ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்லி, பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவானவர் இதற்கும் நமக்கு ஒரு விடையை தருகிறார். ஐஸ்வர்யவான் அவன் தன்னுடைய ஆத்துமாவை பார்த்து சொல்லுகிறான், என் ஆத்துமாவே நான் உனக்கு அநேக வருஷங்களுக்கு உணவு பதார்த்தங்களை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறேன் என்று சொல்லி. ஆனால் ஆண்டவர் இயேசுவானவர் சொல்லுகிறார் அந்த ஓமையில், மதிகேடனே, இன்று இரவிலே உன் ஆத்துமா எடுத்துக்கொள்ளப்பட்டால் நீ சேகரித்தது யாருடையதாகும்? அப்படி என்று சொன்னால் நம்முடைய ஆத்துமா எடுத்துக்கொள்ளப்படும் நேரம், நம்முடைய மரணத்தை நாம் சந்திக்கும் நேரம் நமக்கு தெரியாதான். அப்படினாலே நமக்கு கிடைக்கிற இந்த தருணத்தில் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே என்னுடைய பாவங்களை மன்னியும் என்று சொல்லி பாவத்தின் மன்னிப்போடு நாம் வாழ வேண்டும். அதுதான் யோவான் என்பவர் எழுதின நிருபத்தில் அவர் அழகாய் சொல்கிறார். 1 யோவான் 1வது அதிகாரம் 7வது வசனம், குமாரனா இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுலும் கொலோசேயருக்கு எழுதுகிற போது 1 கொலோசேயர் 14வது வசனத்தில் என்ன சொல்லுகிறார்? அவருடைய இரத்தத்தினாலே பாவம் மன்னிப்பாக்கிய மீட்பு நமக்கு உண்டு என்று சொல்லி. ஆம் பிரியமானவர்களே, உலகத்தில் எப்போது என்ன நடக்கும், நம்முடைய ஜீவனுக்கு என்ன நடக்கும் என்று சொல்லி நமக்கு தெரியாது. கிடைக்கிற ஒவ்வொரு நாளிலும் நம்முடைய ஆத்தும ரட்சிப்போடு நாம் வாழ்ந்தோமானால் மாத்திரமே நம்முடைய ஜீவனை, நம்முடைய ஆவியை தேவனுடைய கரத்தில் நாம் ஒப்புவிக்க வேண்டும். இயேசுவானவர் எப்படி ஆத்தும ஒப்படைப்புக்கு பிற்பாடு சரீரத்தை ஒப்படைத்தாரோ, நாமும் ஒவ்வொரு நாளும் நம்முடைய சரீரத்தை ஆண்டவரிடத்தில் ஒப்படைக்க வேண்டும். சரீர ஒப்படைப்பு என்பது என்ன? எப்போது நாம் பாவத்திற்கு செத்து நீதிக்கு பிழைக்கிறோமோ அப்போதே நம்முடைய சரீரத்தில் உள்ள மாமிச இச்சைகள் மாறும், சரீரத்தில் இருக்கக்கூடிய பலவீனங்கள் மாறும். மாமிசத்தின் இச்சைகளாகிய விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், பொய்,
காமவிகாரம், விக்கிரகாராதனை, பொறாமை, எரிச்சல், இப்படிப்பட்ட எல்லா சுத்தமான காரியங்களும் மாறும் போது நம்முடைய சரீரம் மீட்படைகிறது. இந்த சரீரத்தை குறித்து தான் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 1வது வசனத்தில் சொல்லுகிறார், நீங்கள் உங்களுடைய சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி. ஆம் பிரியமானவர்களே, ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நொடி பொழுதும் நம்முடைய சரீரத்தை நாம் பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும். பரிசுத்தமாய் ஆண்டவருடைய கரத்தில் நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்படி என்று சொன்னால் நம்முடைய சரீரமும் ஆத்துமாவும் பரிசுத்தமாகும் போது மாத்திரமே நம்முடைய ஆவியை நாம் ஒப்பு கொடுக்க முடியும். ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் திருவிருந்து ஆராதனை என்கிற அந்த ஆராதனையில ஞான அனுமானத்தை நாம் அருந்து முன்பதாக அருமையான ஒரு வார்த்தையை நாம் சொல்லுவோம். அந்த வார்த்தை தான் என்ன? உமது அருமையான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் விலைமதியாத சரீரத்தாலும் இரத்தத்தாலும் எங்கள் பாவமுள்ள ஆத்துமாவும் சரீரமும் சுத்தமாகி நான் அவருக்குள்ளும் அவர் எனக்குள்ளும் எப்போதும் வாசமாயிருப்பதற்கேற்ற விதமாய் என்று சொல்லி. ஆம் பிரியமானவர்களே, ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் அவருடைய சரீரத்தை புசித்து இரத்தத்தை பானம் பண்ணுகிற நேரத்தில் இதை நாம் உள்வாங்கிக் கொண்டு செய்ய வேண்டும். அப்படி அவருடைய சரீரத்தையும் இரத்தத்தை நாம் பானம் பண்ணுகிற போது நம்முடைய ஆத்துமா சுத்தமாகிறது, நம்முடைய சரீரம் பரிசுத்தமாகிறது, பாவத்திலிருந்து நாம் விடுபட்டு ஆவியின் கனிகளை கொடுக்கிற மக்களை நாம் வாழுகிறோம். அப்படிப்பட்ட ஜீவியம் செய்கிற ஒவ்வொருவரும் மரணத்தின் நாளில் நம்முடைய ஜீவனை எப்படி ஒப்பு கொடுப்போமா? இயேசுவானவர் எப்படி சந்தோஷமாய் ஒப்பு கொடுத்தாரோ அதே போல தேவனுடைய கரத்தில் நம்முடைய ஆவியையும் நாம் ஒப்பு கொடுக்க முடியும். ஆவியை அவருக்கு ஒப்பு கொடுக்கிற போது பரதீசின் வாழ்வு, நியாய தீர்ப்பின் நாள் வரைக்கும் பரதீசின் வாழ்விலே ஆபிரகாமின் மடியிலே நாம் சந்தோஷமாக வாழ முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன இந்த 7வது வார்த்தையை தியானித்து கொண்டிருக்கிற என் அன்பு தேவ சன்னமே, மரணம் எப்போது நமக்கு நிகழும் என்று சொல்லி நமக்கு தெரியாது. இந்த நாட்களிலே ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஆவி, ஆத்தும, சரீரத்தை குற்றமற்றதாய் நாம் பாதுகாத்து கொள்ளுவோம். நம்முடைய ஆத்துமாவை பாதுகாத்து கொள்வது மாத்திரமல்ல, மற்றவர்களுக்காகவும் நாம் ஜெபித்து மற்றவர்களையும் ஆண்டவருடைய மந்தையிலே சேர்க்கும் ஒரு நல்ல பணியை செய்வோம் என்று சொல்லி உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. ஆமென்.